கொங்கு நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கொங்கு வேளாளர் குலத்தை சேர்ந்த சிங்கங்களுக்கு உங்கள் கொங்கு இரத்தமான வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். கொங்கு புகழ் வளர்த்து கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்ற கூற்றிற்கு ஏற்ப வான் புகழ் எட்டும் நிலையிலும் கடமை தவறாது இந்த இனிய மாலையில் ஜூம் ஆப் வழியாக KBNன் 6வது நாள் காணொளியை காண பங்கேற்றுள்ள நம் சொந்தங்கள் அனைவரையும் நம் KBN சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது குலகுருக்கள் பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாசல அடிகளார் மற்றும் சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் பாதம் பணிந்து இங்கு குழுமியுள்ள அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஈரோடு மஞ்சள் மாநகரத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தன், அனுமன் பள்ளியை குடியாம்பாளையத்தின் தவ புதல்வன், இன்றைய சிறப்பு பேச்சாளர் நம் கொங்கு வாழ்நாள் சாதனையாளர் திரு தேவராஜன் அவர்கள், MD URC கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஈரோடு. குடும்ப ஒற்றுமையும் தொடரும் வெற்றியையும் என்ற தலைப்பில் நல்லதோர் குடும்பம் எவ்வாறு வாழ்வில் வெற்றியாளராக மாற்றுகிறது என்பதை நம்முடன் மனம் விட்டு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளார். முத்தாய்ப்பான முன்னுரை வழங்க நமது கொங்கு மைந்தன் ஆயுர்வேத மருத்துவர் திரு சேது கிருஷ்ணா அவர்களை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கங்க. தவத்திரு மருதாச்சல அடிகளார் மற்றும் தவத்திரு குமரகுரு சுவாமிகள் அவங்களோட பாதம் அணிந்து என்னோட முன்னுரை ஆரம்பிக்கிறேன். கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலே அது கூட்டு குடும்பம் அப்படின்ற இருக்கிற இந்த சூழல்ல ஒற்றுமையோடு குடும்பத்தை அரவணைத்து அனைவரையும் அரவணைத்து தொழில்ல உயர்ந்த நிலை அடைந்து, தொழில மட்டும் இல்ல, ஆன்மீகத்துல, கல்வித்துறையில, விவசாயத்துல, உதவி செய்வதில்லை, இதுல எல்லா துறையிலுமே உயர்ந்த நிலையை அடைந்த ஒருவர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மிகவும் அன்பானவர், பண்பானவர், எளிமையானவர் திரு URC தேவராஜன் அப்பா. நான் ஒரு அப்பான்னு தான் கூப்பிடுவேங்க. அவ்வளவு பழக்கம், அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். 1961 பிறந்தவர். அப்பா பெயர் UR சின்னசாமி மற்றும் துளசி அம்மாள் அம்மா பெயர். கல்வி படிப்பை ராமகிருஷ்ணா மிஷன்ல கல்வி படிப்பை முடித்துட்டு சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கல்லூரி படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை முடித்த அவர் 35 வருடத்தில் கட்டிடத்துறையை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் 15,000 குடும்பங்களை அவர்கள் தொழில முன்னேற்றத்துக்கு உதவியா இருந்தவர், நேரடியாகவும் மறைமுகமாகவும். இவர் சாதனைகள் பல இருக்குங்க. தொழில மட்டும் உயர்ந்த நிலை அடையல, விவசாயத்துல, ஆன்மீகத்துல, உதவி செய்வதில், பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா கோவில் பராமரிப்பு, முதியோர் இல்லங்களுக்கு உதவி செய்தல், கல்விக்கு உதவி செய்தல், மருத்துவத்துறைக்கு உதவி செய்தல், இப்படி எல்லாத்துக்கும் அன்றாடம் இவர் உதவிகள் ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர். இது மாதிரி அவரோட இப்ப நீங்க சேர்மேன், வைஸ் சேர்மேன்னா பல துறைகள்ல இருக்காரு. URC கன்ஸ்ட்ரக்ஷனோட மேனேஜிங் டைரக்டர், சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆக்டிவ் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், சேர்மேன் 5P, வைஸ் சேர்மேன் டாக்ஸ் வேலி. பர்டிகுலரா நம்ம டாக்ஸ் வேலி பத்தி சொல்லணும், ஒரு வீடியோ கூட முன்னாடி ஓடிச்சு. டாக்ஸ் வேலியில் பாத்தீங்கன்னா இது ஒரு 16 லட்சம் சதுரடி கட்டிடம் மட்டும் கிடையாதுங்க. அதுல நம்ம டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கிறவங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்றதுக்காக, மேம்படுத்துறதுக்காக மிக கடினமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர். நம்மளோட ரொம்ப ஃபேமஸான நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜோட ஃபவுண்டர் மற்றும் ஃபார்மர் செக்ரட்டரியா இருந்தவர். ஒரு சின்ன வீடியோக்கு அப்புறம் அவரோட உரையை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி. The progress of a nation is directly proportional to the development of its infrastructure, and that's how the URC Group, established in 1956 by its founder Sri UR Chinnasamy, has come to be known as one among the top key drivers of India's growth in various sectors, thereby contributing to nation building with a purpose, combined with a sense of social responsibility par excellence. The URC Group is presently spearheaded by Sri Kanaka Sabapathy,
ably supported by Managing Directors Mr. Devarajan and Mr. Palanisamy. From constructing tech parks and institutional buildings to residential and commercial complexes, from railways, roads and bridges to airports, from canals, dams and factories to power and oil and gas, the group has been a game changer, catering to the requirements of various industries, namely textile, sugar, cement, chemical, automobile, food, and so on. Following the founder's philosophy of building values, the group has been working with its team of highly qualified professionals with commitment and true business ethics that has seen a manifold increase in its clientele in all sectors. URC also offers turnkey services in construction, project management and consultancy, architectural design, electrification, structural engineering, landscaping, water supply and sewerage, and HVAC. In the last decade, the group has invested heavily on materials, earthwork equipments, concrete equipments, formwork equipments, and highly specialized cranes used in high-tech projects to bring its activities at par with international standards. A quick look at URC's completed and ongoing projects stand testimony to the group's uncompromising attitude and work culture in quality, reliability, timely completion, and providing safe work environment which has maximized stakeholder value through continuous adoption of latest technologies, ethical management practices, constant innovation, and 100% transparency in its dealings. URC Infotech is a group company that specializes in offering enterprise solutions and systems for effective and efficient utilization of enterprise resource. Initially founded as a software development center, the company has now grown in leaps and bounds, providing product solutions and support services to various industries, and is presently tying up with major industries in Malaysia, UAE, Europe and USA to expand further globally. URC Creative is another arm of the group that has joined hands with Creative Group, a long-time architectural service provider, foraying into sustainable development in the real estate sector. The collective experience garnered over the years has resulted in a symbiotic exchange of expertise and resources, enabling us provide greener living standards to the burgeoning middle class. People-centric. URC is a people-centric company and hence takes care of its employees in every possible way. The company accords training from time to time to keep them updated with latest developments of technologies. Welfare schemes are drawn out, such as providing scholarship and free education for employees' wards. The Vishwakarma Award and the Appreciation Card are initiatives taken by the group to motivate young talents and provide employment in the group companies. The group also runs a skill development school, URC Gurukulam, specially for construction workers, where technical skills are imparted by experts so that workers can enhance their existing skills and be absorbed within the group companies. Safety first. The group follows all safety norms to the letter, such as providing safety jackets, gloves and helmets. Moreover, workers are trained to follow safety measures and be gender sensitive towards women employees. Zero harm and zero injuries are the result of these safety measures being implemented in every level of operation. Quality. The entire workforce is driven towards maintaining the highest quality standards, keeping our clients committed to us in the long run. The group has a TUV SUD, South Asia certification for quality management, and IMS certificate comprising of QMS 9001-2008, 14001-2004, OSAS 18001-2007. It is a matter of honor and pride for us that CIDC, Construction Industry Development Council, posthumously awarded our chairman with the Lifetime Achievement Award in Construction Industry. Corporate Social Responsibility. URC gives back to the society a considerable portion of the profits as donation to charity, educational scholarships to deserving and disadvantaged students, and medical support to the underprivileged. A dedicated and active in-house group has been formed to focus on social issues and suggest voluntary measures to be adopted by the group. The group runs the URC Palanisamy Matric Higher Secondary School and the URC Educational and Charitable Trust to further the cause of education in students from families of lower economic strata. The URC group stands alone in a crowd.
following the 5P concept of protecting, preserving and promoting the heritage of providing economic justification of standing on its legs in the most selfless manner for prosperity of posterity. மஞ்சள் மாநகரத்தின் மைந்தன் கொங்கு வாழ்நாள் சாதனையாளர் நமது இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களை சிறப்பு பேச்சுரையாற்ற வருக வருகின்றனர். அடிகளார் சுவாமிகளையும் தவத்திரு குமரகுருபர சுவாமிகளையும் வணங்கி இந்த போற்றுதலுக்குரிய கொங்கு மண்டலத்தின் முன்னேற்றத்திற்காக இப்படி ஒரு அருமையான முயற்சியை எடுத்து அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை நாம் எல்லோரும் உணர வேண்டும், அறிய வேண்டும், அதன் மூலம் பயன் பெற வேண்டும் என்று நமக்கெல்லாம் இப்படி ஒரு அருமையான ஒரு உரையாற்றல்களை வழங்கி கொண்டிருக்கின்ற KBN நண்பர்களை வணங்கி அவர்கள் முயற்சியை பாராட்டி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று இங்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நீங்கள் எல்லோரும் குரு அருளாலும் இறை அருளாலும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த பொன்னான வாய்ப்பை நான் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலைப்பு கூட திரு சேது அவர்கள் கேட்கும் பொழுது நான் நானாகத்தான் இந்த தலைப்பை குடும்ப ஒற்றுமையும் தொடரும் வெற்றியும் அப்படிங்கிற தலைப்பை நானாகத்தான் இதை தேர்ந்தெடுத்தேன். நான் என்றுமே உணர்வது, ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் எப்படிப்பட்ட சவால்களையும் சந்திக்கலாம், எப்பேற்பட்ட சாதனைகளையும் புரியலாம் என்பது எனது ஆழமான நம்பிக்கை. அதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. இந்த கொங்கு மண்டலம் சிறப்புற வேண்டும் என்பதில் தீவிர ஒரு நம்பிக்கையையும் அதற்கான ஏதாவது ஒரு முயற்சியில் என்னையும் ஈடுபடுத்தி கொண்டுள்ள ஒரு நபராக அது கொங்கு பிசினஸ் நெட்வொர்க்காக இருக்கட்டும் அல்லது கொங்கு குளோபல் ஃபோரம் என்று 7 மாவட்டங்களை இணைத்து இந்த 7 மாவட்டங்களின் அடிப்படை வசதிகள் உயர வேண்டும் என்பதற்காக 7 மாவட்டத்தின் நல்ல உள்ளங்கள் இணைந்து நடத்துகின்ற ஒரு அமைப்பிலாகட்டும் அல்லது கொங்கு வேளாளர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரஸ்ட், நம்ம எல்லாரும் ஃபேமஸா நினைக்கிற கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் அந்த காலேஜஸ் எல்லாம் நடத்துகிற ட்ரஸ்ட்ல பங்கெடுத்து அதற்காக நான் எனது 6 வருட வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளேன். அப்படி எல்லா சந்தர்ப்பத்தையுமே நான் இந்த கொங்கு மண்டலம் முன்னேற வேண்டும் என்பதில் தான் கருத்தாக இருக்கிறேன். சமீபமாக அதற்காக கொங்கு குலசபை என்ற ஒரு முயற்சி கூட நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி பிறகு எனது பேச்சில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல நினைக்கின்றேன். எனக்கு எனது வாழ்வில் நான் இப்படி ஒரு நல்ல நிலையில் இருப்பதற்கு முதலில் என் பெற்றோரை வணங்குவேன். அவர்கள் கொடுத்த ஊக்கம், உற்சாகம், என்னை வளர்த்த முறை, நான் எதையெல்லாம் முக்கியமாக நினைக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு ரோல் மாடலாக எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய விதம், இன்றும் எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து கொண்டுள்ள எங்கள் குடும்ப தலைமை பொறுப்பில் இருக்கின்ற என் தாயார், அவரை அருமையாக கவனித்து கொண்டு நாங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கிறோம் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். இன்றும் அவர்கள்தான் எங்கள் குடும்பத்தின் அனைத்து அசைவுகளையும் உணர்ந்தவர்கள். அதே மாதிரிங்க, இப்ப நான் 84ல படிப்பு முடிச்சுட்டு தொழிலுக்கு ஒரு 2-3 வருஷம் இங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு ஈரோட்ல சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அப்பா என் அருமை மாமனார் ஆர் ரங்கசாமி அவங்களோட வழிகாட்டுதல்ல வேலையெல்லாம் பழகி ஓரளவுக்கு தைரியம் வந்த நேரத்துல திரு பிஜி பெரியசாமி, நம்ம பிஜிபி குரூப்போட சேர்மன், அவங்க எங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை, முழுக்க முழுக்க நம் இனத்தை சேர்ந்தவர், இவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று
எங்கள் தந்தையை பார்த்து அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தரணி சர்க்கரை ஆலை, வாசுதேவநல்லூர். அது வந்து தேவராஜன்கிற நபருக்கு தனிப்பட்ட முறையில தொழில்ல மேல வர்றதுக்கு, பழகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. 1982 என் அருமை அண்ணா கனகசபாவதி அவங்க வந்து தொழில்ல இணைஞ்சாங்க, அப்பா கூட வேலை பார்த்தாங்க. நான் பொறியாளர் என்ற முறையில் அந்த 87 அந்த வாய்ப்பு அப்பா எனக்கு கொடுத்தாங்க. அதே நேரத்துல 1984 என் தங்கைக்கு திருமணம் நடந்தது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்காக ஒரு முயற்சி பண்ணி படிச்சுட்டு இருந்த என்னோட தங்கை கணவர் பழனிசாமி அவங்க வந்து வாங்கலை, எங்களோடவே தொழில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாங்க வற்புறுத்தி அவரை எங்க தொழிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம். அவரும் 85 எங்களோட தொழில் இணைஞ்சாரு. இன்னைக்கு நாங்க 3 பேரும் ஈக்குவல் ஷேர் ஹோல்டரா எங்களோட யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை வச்சுக்கிட்டு நாங்க வந்து இன்னைக்கு தொழில வளர்ந்திருக்கிறோம். அற்புதமான அண்ணா, அவர் வந்து ஆன்மீகத்துல மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். சென்னிமலை கோயில் எல்லாம் மிக சிறப்பாக ஒரு புனருத்தானம் நடப்பதற்கு தனது வாழ்க்கையில் ஒரு 7 வருடங்களை அர்ப்பணித்தவர். அனைவரது ஒத்துழைப்பில் நடந்தாலும் முன்னின்று அதை செய்யும் முதல் தொழிலாளியாக அவர் அதை எடுத்து செய்தார். அண்ணியை எங்கள் அத்தை மகள், அவங்க வந்து இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஒரு அருமையான நிர்வாகி. என் மனைவி கமலம் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோர் மீதும் அன்பு செலுத்துபவள். குடும்ப ஒற்றுமையும் குடும்பம் சந்தோஷம்தான் தனது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபர். அதே போல் என் அருமை தங்கை தேவி பெங்களூர்ல குடியிருக்கிறாங்க. அவளும் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி, உழைப்பாளி. அதையெல்லாம் மீற மாதிரி எங்க மாப்பிள்ளை வந்து அவருக்கு வந்து கடுமையானவர், மிகவும் வேகமானவர், முன்னேற வேண்டும் என்ற தாக்கம் மிகுந்தவர். நாங்க 6 பேரும் தான் இன்னைக்கு வந்து எங்க கம்பெனியில டைரக்டர். நாங்க 6 பேரும் சேர்ந்து குடும்பத்தையும் தாயாரையும் நல்லா பார்த்துட்டு தொழிலையும் கட்டுப்பாடுடன் செயல்படுகிறோம். எங்க 3 பேருக்கும் சேர்ந்து 6 குழந்தைகள். அண்ணாவுக்கு 2 பெண்கள், 2 பேரும் கோயம்புத்தூரில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் நல்ல சம்பந்தி அண்ணாவுக்கு எங்களுக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு மகன் ஒரு மகள், இருவருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. என்னோட சம்பந்தி ஒரு சம்பந்தி திருப்பூர், ஒரு சம்பந்தி ஈரோட்ல இருக்காங்க, கொலாநல்லி குட்டுப்பாளையத்தை சேர்ந்தவங்க. எங்க மாப்பிள்ளைக்கு மூத்த மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களோட சம்பந்தி சித்தோடு. அதே மாதிரி 2வது மகனுக்கும் நேத்து தான் அவனுக்கு வந்து பொண்ணு பார்த்து பொண்ணு உறுதியாயிருக்குங்க. அந்த பொண்ணு உறுதி பண்ணும்போது கூட பெங்களூர்ல இருந்து அவங்க வந்துட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு ஈரோடு வந்து அண்ணாவோட வீட்டுல உட்காந்து நாங்க 6 பேர் உட்காந்து அம்மாவையும் உட்கார வச்சு எல்லாரும் பேசி அம்மா தான் போன்ல வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குங்க, உங்களுக்கும் திருப்தினா திருமண ஏற்பாடு செய்யலாம்னு சொல்லி. இது வந்து எல்லா இடத்துலயும் ஒற்றுமை இருக்கும், எல்லா இடத்துலயும் வந்து குடும்பத்துல சில சலசலப்புகள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும், ஏன் சில நேரத்துல வந்து நம்ம அறியாம ஒரு வெறுப்பு கூட இருக்கும். ஆனா அது எல்லாம் சாப்பிடுற மாதிரி நமக்குள்ள வந்து ஒரு அருமையான அன்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 2 சுவாமிஜிகளுமே நமக்கு என்ன சொன்னாங்க? இறை அருள், அன்பு, இதைத்தான் சொன்னாங்க. அது மாதிரி நம்ம வந்து இந்த அன்பே நமதுடைய அடித்தளமாக வைத்து கொண்டால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் கோபம் இருந்தா கூட ஒரு நாள் கழிச்சு நம்ம பேசலாம்பா, இந்த பிரச்சனையை வந்து பொறுமையா யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னா எவ்வளவோ விஷயங்களை நாம் கடந்து வரலாம். உங்க சமுதாயம் சுமார் என்னோட கணிப்புல 10 லட்சம் குடும்பங்கள் இருக்கலாம், அல்லது 12 லட்சம் குடும்பம் இருக்கலாம். இந்த நம்பரெல்லாம் விட நமக்கு நிறைய சக்தி இருக்கு. எல்லா தொழிலிலுமே நாம் சிறப்பாக இருக்கிறோம். அதே மாதிரி அந்த தொழில் எல்லாத்துலயும் நம்ம வந்து நம்மளை மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி எல்லா துறையிலும், அது வக்கீல்களாக இருந்தாலும், டாக்டர்களாக இருந்தாலும், ஆடிட்டர்களாக இருந்தாலும், சிறந்த நிர்வாக திறமை மிக்கவர்களாக எல்லா இடத்துலையும், ஜவுளித்துறை ஆகட்டும், சர்க்கரை ஆலைகளாகட்டும், நூற்பு ஆலைகள், அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து பலரை வந்து நம்ம வந்து பாராட்டுற வகையில நம்ம வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இப்ப எங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 குழந்தைகளுமே போஸ்ட் கிராஜுவேட் படிச்சோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து அதே மாதிரி எனக்கு அமைஞ்ச என்னோட சைட்ல எனக்கு அமைஞ்ச மைத்துனர் அருமை சுட்டி பையன், அவர் வந்து எப்பவுமே வந்து என்னை வந்து விமர்சிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா. அவரோட மனைவி உடன்பிறவா சகோதரி. அதே மாதிரி
என் மனைவியின் அன்பு தங்கை, அவங்களோட கணவர், அவங்க குழந்தைகள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை சுத்தி இவங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே தான், எல்லா குழந்தைகளையும் மனசுல வச்சுக்கிட்டே ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு எல்லாம் நம்ம வழிகாட்டுதலாக இருக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும். படிச்சுட்டு வந்தா அவங்க தைரியமா தொழில் இறங்கி வேலை செய்யணும். அதுக்கு எந்த இடத்துலயும் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும். அவங்களுக்கு எங்கேயும் சுதந்திரம் பறி போயிடக்கூடாது. அதே நேரத்துல கட்டுப்பாடா இருக்கணும். எங்க குழந்தைங்க 6 பேரும் பாத்தீங்கன்னா 10 வயசு வரைக்கும், 10-12 வயசு வரைக்குமே எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க. அம்மா அப்பாவோட கவனிப்புல இருந்தாங்க. நாங்க எல்லாம் தொழில் சார்பா நிறைய பிரயாணங்கள் செஞ்சுட்டு இருப்போம். அம்மா அப்பா தயவுல ஒரு வளர்ப்புலதான் அவங்க இருந்தாங்க. 6 பேரும் ஒன்னா படுத்தா அம்மா அப்பா 2 பேரும் சைட்ல படுத்துக்குவாங்க. அந்த மாதிரி வளர்ந்த குழந்தைகளா இருக்கிறதுனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சுவாமிஜிகள் எல்லாம் சொல்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க அம்மாவையோ இல்ல நாங்க இருந்தா எங்களையோ கும்பிடாம அவங்க யாரும் வெளியே கிளம்ப மாட்டாங்க. இப்ப நாங்க எல்லாருமே அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கத்தை கடைபிடிக்கிறோம். நம்ம சொந்தங்கள் எல்லாம் பழைய காலத்துல பாத்தீங்கன்னா யாராவது பெண்கள் வீட்டுக்கு வந்தா பெரியவங்க இருந்தா கும்பிடுவாங்க காலத்துக்கு. மகராசியா இருமா அப்படிம்பாங்க. நம்ம கும்பிட்டா மகராசனா இருப்பா அப்படிம்பாங்க. அதையெல்லாம் முடிஞ்ச வரை இன்னைக்கும் நாங்க கடைபிடிக்கணும்னு நினைச்சு, ஏன்னா நம்ம கிட்ட ஏராளமான கலாச்சார ஒரு பொக்கிஷமா நம்ம இருந்திருக்கிறோம். இன்னைக்கும் அது நம்மளை விட்டு போயிடல. நம்ம என்னமோ அதை விட பெரிய மாடர்னானதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்குள்ள அதுதான் இருக்கு. சோ அந்த மாதிரி 6 குழந்தைகளையும் அருமையா நாங்க படிக்க வச்சோம். நல்லா படிச்சாங்க. எல்லாருமே நல்ல இடங்கள்ல படிச்சாங்க. ஸ்டான்போர்ட்ல படிச்சாங்க, டொலிடோ யூனிவர்சிட்டியில படிச்சாங்க. ஒருத்தன் ஸ்பெயின் போய் படிச்சுட்டு வந்தான். 2 பேர் பிஎஸ்ஜி மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்ல படிச்சாங்க. என்னோட மகள் சிங்கப்பூர் போய் படிச்சுட்டு வந்தா. எல்லாருமே அவங்க துறையில ஏதாவது ஒண்ணு. அதே மாதிரி அம்மா அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். சோம்பேறியா மட்டும் இருந்திருக்கூடாது. இன்னைக்கும் எங்க பேர குழந்தைகளை கூட அம்மா ஏதாவது ஒரு கட்டுப்பாடா இருக்கணும், சோம்பேறித்தனம் வந்துடக்கூடாது, சாப்பிட்டா போய் பிளேட்டை கழுவு, அதே மாதிரி இந்த வேலையை நீயே செஞ்சிரு, இதுக்கு எதுக்கு ஆளை கூப்பிடுற. கிட்டத்தட்ட சமீபமா தான் பல சூழ்நிலை பெண்களுக்கெல்லாம் ஒரு அயற்சி வயது காரணமா வீட்டுல சமைக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. எங்களுக்கு தெரிய வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆளே இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு நினைப்பே வந்தது கிடையாது. அந்த மாதிரி கடுமையான உழைப்பு, எல்லா விஷயத்திலும் ஒரு நேர்மையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கட்டுமான துறைங்கிறது ஒரு அரசியல் சார்ந்த மாதிரி நினைக்கப்படுகின்ற ஒரு தொழில். ஆனால் நான் மிகவும் பெருமையாக சொல்வேன், சற்று கர்வத்துடன் சொல்வேன், அரசியல் சார்பே இல்லாமல், அரசியல் தலைவர்களை வேலைக்காக போய் பார்க்காமல், எங்களது தனிப்பட்ட திறமையினாலும் உழைப்பினாலும் எங்களது தகுதியினாலும் நாங்கள் இப்பொழுது 11 மாநிலங்களில் சுமார் ஒரு 40 இடங்களில் வேலை செய்கிறோம். பெரிய ப்ராஜெக்ட், ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் ப்ராஜெக்ட்னா பாத்தீங்கன்னா 800 crore செய்யணும். ஒரே இடத்துல 2700 பேர் வேலை செய்யற ப்ராஜெக்ட்ல இருக்கு. எல்லாமே எப்படி சாத்தியம்னு பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க எல்லாரும் உட்காந்து பேசணும்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சு. பசங்களும் அதே மாதிரிதான். 3 பசங்களும் இப்ப தொழில் பாக்குறாங்கன்னா 3 பேருக்குள்ளயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவங்களுக்குள்ள நல்ல இன்டராக்ஷன் இருக்கு. நிறைய நேரம் நாங்க சொல்றதே, மனம் விட்டு பேசினால் எந்த பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கும். முடிந்தவரை பொய்களை தவிர்க்கவும். குடும்பத்துக்குள்ள என்னைக்குமே நம்ம ஒரு பொய்யான விஷயத்த பேச வேண்டாம். நாங்க வளர்ந்து காலேஜ் முடிச்சு நான் வேலைக்கு ஈரோட்ல வேலை பார்க்கும் பொழுதே சைக்கிள்ல தான் போய் நான் வேலை பார்த்தேன். வீட்டுல இருந்து மத்தியான சாப்பாடு எடுத்துட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துல சைக்கிள்ல போயிடலாம். அங்க கூட போய் சைக்கிள்ல எடுத்துட்டு போய் தான் சைக்கிள்ல போகணும், சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. ஆனா அந்த மாதிரி காலையிலேயே சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஏன்னா நீ மேஸ்திரி கூடவே உட்காந்து சாப்பிடுவாங்க, அப்பதான் உனக்கு வேலை என்னன்னு புரியும்பாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், பெரிய பெரிய கம்பெனில EID பேரில கூட மேனேஜ்மெண்ட் பீப்புள் எங்கோ ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு வராங்க. ஒருவேளை நம்ம எல்லாம் கூட அதை யோசிக்கணும். எங்காவது போய் நமக்கு வேண்டிய விஷயமா நான் உணர்வது, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நம் இன மக்களுக்கு தலைமை பண்பு வேறு, பணிவு வேறு. கீழ்ப்பணிய கற்றுக்கொள், நல்ல தலைவனாகலாம்னு சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே எப்பொழுதுமே ஒரு பணிவோட அன்போட, நம்மகிட்ட திறமை நிறைய இருக்குங்கிறதுக்காக இல்ல நமக்கு பெரிய ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதுக்காக நம்ம என்னைக்கும் தலைகணமாக இருக்க வேண்டியது இல்லைன்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னோட மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்துல
நாங்கள் நடத்துகின்ற கல்லூரிகளில் ஏதோ ஒரு கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரோட, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட தாத்தா எங்க வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட ஜாதகம் கொடுத்து, உங்க பேத்திக்கு என்னோட பேரனை நீங்க வந்து கல்யாணம் பண்ணலாமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் இல்ல. திருப்பி வந்தோடனே அம்மா சொன்னாங்க, என்னங்கம்மா என்னமோ கையில பேப்பர் எல்லாம் வச்சிருக்கீங்களே என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ஜாதகம் கொடுத்தாங்கப்பா, அவர் வந்து நீ வேலைப்பா நீங்கெல்லாம் ஆரம்பிச்ச கல்லூரியில் லெக்சரரா இருக்கிறாரா அப்படின்னாங்க. எனக்கு டக்குன்னு நமக்கு தான் தெரியல, நமக்கு டக்குன்னு கோபம் வந்தது, எப்படி அவர் வந்து கேட்கலாம் அப்படின்னு. அம்மா உடனே நீ உட்காரு கொஞ்சம் தண்ணி குடி, இந்த பொண்ணு மாப்பிள்ளை விஷயத்துல எல்லாம் வந்து யாரு என்ன அப்படின்னு எல்லாம் இல்ல, கௌரவமான குடும்பமா தகுதியான பையனான்னு தான் பார்க்கணும், வசதிங்கிறது நம்ம பார்த்து வந்ததுதான்ப்பா, எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீ யாரும் வந்து பொண்ணு கேட்டா நீ சரி பார்க்கலாம்னு சொல்லு, அந்த மாதிரிதான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கும் அம்மா வந்து அந்த மாதிரிதான் வந்து எல்லா விஷயமும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும். நான் வந்து ஏன்னா இந்த வெற்றிங்கிறது வந்துங்க எதை வைத்து அளவிட முடியும். இப்ப நமக்கு சொத்து இருக்கு அப்படின்னா அப்பா சொல்லுவாரு, நீ எங்க வேணா போ, அமெரிக்கால ஓட குடியிரு, லண்டன்ல இரு, இல்ல மெட்ராஸ்ல இரு, பெங்களூர்ல இரு, எங்க வேணா இருங்க, ஆனா கிராமத்தோட தொடர்புல இருங்க. கிராமம் தான் நம்மள உண்மையான நம்ம யாருன்னு நம்மள சொல்லும். நான் வந்து பஞ்சாயத்து தலைவரா 27 வயசுல தலைவரானேன். அந்த மாதிரி அப்பா சொல்றேங்க, 27 வயசுல பஞ்சாயத்து தலைவரான அந்த நேரம் நான் தொழிலும் பார்த்துட்டு இருந்தேன். 1 வருஷம் முன்னாடிதான் எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது, ஆனா கூட என்னால கிராமத்தோட தொடர்புல இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட எங்க கிராமத்துல வந்து தலைவர்னா எங்க அப்பாவை நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டு போயிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து அவர் என்னைக்குமே எல்லார் மேலேயும் அன்பா இருப்பாரு. ஊருக்கு போனா எனக்கு நினைவு தெரிய, ஊருக்கு போனா அந்த மல்லு பனியன், பழைய காலத்து பனியன், அந்த பனியன் தான் போட்டிருப்பாங்க, சட்டையை கழட்டி வச்சிருவாங்க. எல்லாரையும் பார்க்க போகும்போது அந்த பனியனோட தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டா அவர் வந்து என்னை யாரும் வந்து எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் வசதியானவன் நினைச்சிடக்கூடாது, எல்லாருக்கும் நான் சமமானவனா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஏன் சொல்லுகிறேன்னாங்க, அடித்தளம் நமக்கு ஃபவுண்டேஷன் வந்து என்னவோ அதை வச்சு சூப்பர் ஸ்ட்ரக்சர் நீங்க எத்தனை தடவை வேணாலும் மாத்தி மாத்தி கட்டலாம். ஆனா இந்த ஃபவுண்டேஷன்ங்கிறது வேல்யூஸ். ஒரு குடும்பத்தினோட ஃபவுண்டேஷனே வந்து வேல்யூஸ். நம்மளையெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நம்ம பெரியோர்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள் பாத்தீங்கன்னா அந்த பண்பாடுகள், அந்த வேல்யூஸ்க்காக தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. மொரட்டு சுபாவமா இருக்கிறவரா இருந்தா கூட, ஆனா அவர் வந்து ஒரு நெறி தவறாமல் வாழ்பவரா இருப்பார். அந்த நெறி தவறக்கூடாதுன்னு நினைச்சே அவர் மொரட்டு சுபாவம் வந்திருக்கும். சோ இப்படி எத்தனையோ விஷயங்கள், இது எல்லாமே நம்ம வாழுவதை பார்த்து, எங்க அம்மா அப்பாவை பார்த்து எங்களுக்கு அந்த பழக்கம் வந்தது. எங்க பெரியப்பா, சித்தப்பா, அத்தை எல்லார்கிட்டையும் அப்பா அம்மா அதே மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் வேற வேற சூழ்நிலையில் இருந்தாலுமே அவங்க 2 பேரும், பெரியப்பாவும் சித்தப்பாவும் கிராமத்திலேயே இருந்தாங்க கடைசி வரைக்கும். ஆனா அப்பா அவங்கள்ட்ட எப்பவும் அதே மாதிரி இருந்தாங்க. அவங்களும் அந்த உரிமையோட வந்து என்னைக்கும் இருந்தாங்க. அந்த லெவல் கசின்ஸோடவும் இன்னைக்கும் நாங்க எல்லாருமே வந்து அந்த தொடர்போடு இருக்கிறோம். 6 குழந்தைகளும், 5 சம்பந்திகள், வந்த மருமக்கள் எல்லாருமே அன்பான பண்பான குடும்பத்திலிருந்து வந்தவங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தானே நமக்கு வாழ்வு அமையும் இல்லைங்களா? எங்களோட தாத்தா, அவருக்கு பேரே வந்து ஜடாமுடியோடு இருந்தாரு. பூசாரி கவுண்டர்னு பேரு, ராமசாமி கவுண்டர், ஆனா பூசாரி கவுண்டர்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்வாய், அவர் வாழ்த்துறதே யாராவது போய் அவரை வணங்குனா எண்ணம் போல் வாழ்வாய்ன்னு சொல்லுவாங்களாம். அந்த எண்ணம் தான் நாம் என்ன எண்ணுகிறோமோ, என்ன மாதிரி விஷயங்களை செய்கிறோமோ, அந்த எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்குகின்ற ஒரு கடினம், அதாவது நம்மளை உருவாக்குற விஷயங்கள். அது வந்து நம்ம எண்ணத்தால் சுத்தமானவராக. இப்ப குடும்பத்துல வந்து எத்தனையோ விஷயங்கள், சவால் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க, எத்தனையோ விஷயங்கள் அண்ணாவுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும், நான் செஞ்சிருப்பேன். அப்ப சில நேரம் கோச்சுக்குவாரு. 2 நாள் கழிச்சு ஏன்பா இப்படி பண்ணேன்னு கேட்பாங்க. நான் இந்த காரணத்துக்காக பண்ணேன்னா சரி பரவாயில்ல, ஆனா சொல்லிட்டு செஞ்சிருக்கலாமே அப்படின்பாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது இருக்காதுங்க. என்னோட மனைவியும் எங்க அண்ணியும் என்னோட தங்கையும் அற்புதமான நண்பர்கள். ஒரு நாளைக்கு நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, மினிமம் 15 டைம்ஸ் இவங்க 3 பேரும் போன்ல பேசிக்குவாங்க. ஈவன் டுடே நான் கூட கிண்டல் பண்ணுவேன், சில நேரம் உட்காந்துட்டு தமாஷ் பண்ணுவேன், அக்கா அக்கான்னு நீ இது வரைக்கும் 27 தடவை சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு அன்பா இருப்பாங்க. இன்னைக்கும் அது தொடருது. நான் வந்து
இதுக்கெல்லாம் வந்து கண்ணுப்பட்டு கெட்டு போயிடாது, நம்ம பார்த்து கரெக்டா இருக்கலாம், நம்ம யாரையும் கெடுத்ததில்லை, யாரோட முன்னேற்றத்துக்கும் தடையா இருந்தது இல்லை. அந்த 2 ஒழுக்க பண்பாடுன்னு சொன்ன மாதிரி என்னால யாருக்கும் கெடுதலே செய்ய முடியாது. யாராவது யாருக்காவது கெடுதல் செஞ்சா கூட அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. இப்படி நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ங்க, மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வேலை செய்யற வாய்ப்பு கிடைக்குது. பண்ணாரி அம்மன் சுகர்ஸ், சக்தி சுகர்ஸ், மகாலிங்கம் ஐயா கூட நெருங்கி பழகி நிறைய விஷயங்கள் அவரோட இணைந்து செயல்பட வாய்ப்பு கிடைத்தது. நம் இனத்தை சார்ந்த மிகச்சிறந்த தொழிலதிபர்கள் திருப்பூர் நேதாஜி அப்பேரல் பார்க் பண்ணும் பொழுது நிறைய லேர்னிங். அதே மாதிரி கொங்கு பொறியியல் கல்லூரியினோட தாளாளராக 38 வயசுல போய் பொறுப்பெடுக்கணுங்கிற சூழ்நிலை எனக்கு அப்ப தொழில்ல மிகச்சிறந்த சூழ்நிலை, தொழில் நல்லா நடந்துட்டு இருக்கு. நான் வந்து அந்த வயசுல நான் போய் இதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அப்பா கூட கேட்கும் பொழுது அப்பா வந்து, நான் நம்ம பொழைக்கிறதுக்காக மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்லூரி ஆரம்பிச்சிருப்போம், உனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம், நாங்கெல்லாம் படிக்காதவங்க, நீ படிச்சவங்கிறதுக்காக உன்னை இருக்க சொல்றாங்க, போய் ஒழுங்கா அந்த வேலையை பாரு, வேலையெல்லாம் தானால நடக்கும் அப்படின்னா. நான் 3 வருஷம் கிட்டத்தட்ட என்னோடு பழகியவர்களுக்கு தெரியும், கொங்கு பொறியியல் கல்லூரிக்காக பாடுபட்ட நேரத்தில் கரஸ்பாண்டா 3 வருஷம் சரி, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப் விட்டு 3 வருஷம் செக்ரட்டரியா இருந்தப்போ அதிக நேரம் அங்கதான் இருந்தேன். நண்பர்களும் எங்களது மற்ற டைரக்டர்ஸும் தொழில் அருமையா பார்த்துட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ சுவாமிஜி சொன்னாங்க, குடும்பத்தோடும் தொழிலோடும் எல்லா விஷயத்திலையும் சந்தோஷமாக இருப்பது அப்படின்னா 6 வகையா நம்மளோட வாழ்க்கையை பிரிச்சா எல்லா இடத்துலையுமே, நம் தனி நபராக இருக்கலாம், நம் குடும்பமாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம், சமுதாய பணியாக இருக்கலாம், ஆன்மீக பணியாக இருக்கலாம், எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து அந்தந்த வயசுல குறித்த நேரம். அப்பா எப்பொழுதுமே சொல்லுவாங்க, 25 வயசு வரைக்கும் நீ என்னோட நேரத்தை உனக்கே முதலீடு பண்ண, முன்னேறிட்டே இரு, நிறைய கத்துக்கோ. அப்பா அது கல்யாணம் உனக்கு ஆயிருக்காது, நீ வந்து ஒரு 24, 25 வயசு வரைக்கும் உண்மையிலதான் உன்னோட நேரத்தை செலவு பண்ற, பெற்றோரும் ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு மனைவி குழந்தைகள் வரும்போது அவங்களுக்கு நேரம் செலுத்து. அதுக்கப்புறம் தொழில்ல நீ வந்து நல்லா கத்துக்கிட்டு தொழில் மேல நேரம் அதிகப்படுத்து, குடும்பம் அதை புரிந்து கொள்ளும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் ஆன பிறகு பெற்றோருக்கு வயசானா பெற்றோருக்கு நேரம் ஒதுக்கு, அவங்களோட செலவு செஞ்சுட்டு நேரம் செலவு செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலை அமைத்துக்கொள், குழந்தைகளை அதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்புடன் வளர்த்து கொள்ள வேண்டும்னு எனக்கு வந்துங்க எங்கேயுமே போய் நான் வந்து வேற எதையுமே வந்து எடுத்துக்க வேண்டியதில்லை. எல்லாமே எங்க அப்பாகிட்டே இருந்தது. அவரு 2வது தான் படிச்சிருந்தார். ஆனா யாரும் வந்து அவரோட வாழ்ந்த வாழ்க்கை, இன்று கூட நாங்கள் அன்பு வழக்கறிஞர் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, ராஜ்சேகர் அவங்க, இப்ப கூட வந்து நான் வந்து அவங்களோட நினைவிடம் எங்களோட குடுமியாம்பாளையத்துல வந்து அவரோட நினைவிடம் வந்து அன்பின் இருப்பிடம்னு ஒரு அற்புதமா நாங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். அவரோட வாழ்க்கை கோட்பாடுகளை அங்கு பொறித்து வைத்துள்ளோம். ஒரு அன்பான மனிதர் இங்கு உறங்குகிறாருன்னு தான் எழுதி வச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னாங்க, எங்க குழந்தைகளுக்கெல்லாம் அந்த லெகசி, அந்த இன்ஸ்பைரேஷன், என்னோட பேர குழந்தைக்கு அவங்கள பார்க்காதவங்களுக்கு இது என்ன இந்த யூஆர்சிங்கிற 3 எழுத்துல இருக்கு, இவர் என்ன அப்படி பெருசா வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க மலைச்சு போயிடக்கூடாது, அவங்க வந்து இந்த தாற்பயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதை வந்து நாங்க வந்து அற்புதமா வச்சு, அது பாத்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி, அங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே நிறைய நேரம் மனசு சரியில்லைன்னா அங்க வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு சைலண்ட், ஒரு அப்படியே ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பனி போல் அப்படியே அமைதியா இருப்பார். அவர் அதிகமா பேசணும். இப்ப நான் உங்களுக்காக இந்த ஆடிபிளா இருக்கணும்னு பேசுறேன்னா இவ்வளவு சத்தமா கூட அவரால் பேச முடியாது. எங்க ஊர் கோவில் மீட்டிங்ல சொல்லுவாங்க, தலைவர் பேசுறாருன்னா நம்ம எல்லாம் அப்படி சத்தம் எல்லாம் இருந்தாத்தாப்பா அவர் என்ன சொல்றாருன்னே தெரியும்பா. அந்த மாதிரி அது வந்து கட்டுமான துறையில இருந்துட்டு இவர் எப்படி இப்படி இருக்காரு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ இப்படியாக நாங்க வந்து படிப்படியா எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு உளுந்து புரண்டு எந்திரிச்சு சில விஷயங்கள்ல தடுமாறி சில சூழ்நிலைகளை நஷ்டப்பட்டு, ஆனாலும் அவர் வந்து ஒரு வேலையில சிபிசிஎல் அப்படின்னு நார்த் சென்னையில ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சங்க. அந்த நேரம் அது வந்து ஒரு 25-27 crore ப்ராஜெக்ட். சென்னை நண்பர்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் நொட்டோரியஸ் ஏரியா, கொஞ்சம் அதாவது அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத மனிதர்கள் நிறைய இருக்கிற ஏரியா.
அந்த ஏரியால போய் வேலை செய்யணும்னா அவங்க நிறைய தொந்தரவு பண்ணுவாங்க, இன்ஜினியர் எல்லாம் அடிச்சிருவாங்க, அவன் சொல்ற ஆளுக்கு தான் வேலை கொடுக்கணும். நாங்க ஏதோ ஒரு காரணத்துல இது முழுமையாக உணராமல் அந்த வேலை எடுத்தோம். ஆனா அந்த வேலையில் கிட்டத்தட்ட அந்த நேரத்துல நான் சொல்றது 92, 93ல கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் நஷ்டமாயிருச்சுங்க. எனக்கு அப்ப வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு ஏதாவது நேரத்துல அதை நினைச்சுட்டே இருப்பேன். ஒரு நாள் அப்பா கேட்டாங்க, என்ன சமீபமா நீ எப்ப பார்த்தாலும் வந்து ஏதோ யோசனையாவே இருக்கேன்னாங்க. நான் இப்படி அதுல இவ்வளவு நஷ்டமாயிருச்சே அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, நிறைய நேரம் அதை பத்தி கவலைப்பட்டா அது சரியாயிருமா, பணம் வந்துருமான்னாங்க. இல்ல வராதுங்க அப்படின்னு. அப்ப போய் ஆகிற வேலையை பாரு, புதுசா 4 வேலையை எடுத்தா, நல்ல வேலையை எடுத்தா போன பணத்தை பிடிச்சிட்டா கிடக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு நம்ம வந்துங்க நம்ம குழந்தைகளை தொழில நிறைய பேர் உள்ள கொண்டுட்டு வரோம். அவங்களுக்கு தப்பு பண்றதுக்கே நீங்க வாய்ப்பு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. தப்பு பண்ணிடுவானோன்னு நினைச்சே ஒரு சந்தர்ப்பமே கொடுக்காம இருக்கலாம். இல்லைன்னா ஒண்ணுமே கட்டுப்பாடு இல்லாம மொத்த சாவியும் அவங்க கையில கொடுத்துட்டேன்னு அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அடடா இப்படி பண்ணிட்டானே நினைக்கிறப்ப எல்லாம் கடந்து போயிடும். இது ரெண்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு இண்டக்ஷன் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்டு தி பிசினஸ்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்மளதுல எல்லாம் அது வந்து அழகா வந்து இருந்திருக்குங்க. அடுத்தடுத்து எப்படி நம்ம இதுக்கு வர முடியும், இது ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம வந்து அந்தந்த நேரம் அதே மாதிரி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் ஒவ்வொரு தொழிலுமே இருக்கு. அந்த தொழில வந்து நம்ம வந்து எப்படி முன்னேறணும்னு நிறைய பேர் கன்சல்டன்ஸை நாங்க கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு அடிக்ட் மாதிரியே நாங்க கன்சல்டன்ஸோட ஒர்க் பண்ணோம். நிறைய பேர் எங்களுக்கு வந்து கன்சல்டன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்றதுக்கு அது முக்கியமான காரணமா இருந்திருக்கு. படிப்பு மட்டும் பத்தாது, பணம் மட்டும் பத்தாது, அனுபவம் கூட அறிவு, அது வந்து துறை சார்ந்த அறிவு. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை எங்க இதுல வருது அப்படின்னா, அதுல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும். அவங்க அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டு அதை செய்யும் பொழுது சில நேரம் நம்மளே அறியாம ஒரு சின்ன பயம் வந்து போகும். அப்ப குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா, இப்ப நேத்து வந்து இன்னைக்கும் பௌர்ணமி இருக்கு. நேத்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா எங்க வீட்டுல அம்மா வந்து பௌர்ணமிக்கு முழு நாள் விரதம் இருப்பாங்க. அப்பா அம்மா நாங்க எல்லாரும் அப்ப எங்க இருந்தாலும் இந்த பௌர்ணமி என்று நாங்க எல்லாரும் இரவு உணவு ஒன்னா சாப்பிடுவோம். பிறகு போய் சந்திரனை வணங்கி அங்க மேல எல்லாம் வந்து ஒரு நாமாவளி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து கீழே வந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு பேசிட்டு இருப்போம். சுவாமிஜி சொன்னாங்களே இரவு உணவு ஒன்னா சாப்பிடும் போது பேசுங்கன்னு சொன்னது எனக்கு உடனே அதுதான் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி எங்களை வந்து நாங்க வந்து அசைவம் அருந்த மாட்டோம். எங்க வீட்டுல எங்க மாப்பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுவாங்க, அதை தடுக்க முடியாது. நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். எங்க தந்தை யாருமே சாப்பிட்டதில்லை. எங்க பேர குழந்தைகள் எல்லாருக்குமே அது ஒரு பழக்கமா வருது. அது மாதிரி வந்து இப்ப நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு, அதுலயும் பாத்தீங்கன்னா அப்பா வந்து இப்ப எங்களோட குலதெய்வ கோவில் திரு அன்னபூரணி சமேத அனுமீஸ்வரர் சுவாமி, சின்னம்மன் பெரியம்மன் வேம்பராய சுவாமின்னு அனுமன் பள்ளியில் இருக்குங்க. அங்க வந்து 3 தேர்கள், விநாயகருக்கும் ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கும் அம்மனுக்கும் 3 தேரோட வைகாசி விசாகத்துல அந்த திருவிழா நடக்கும். சுமார் ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்னாடி அற்புதமாக வேலை நடந்து இந்த திருப்பணிகள் எல்லாம் நடந்து மிக சிறப்பாக அந்த கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகம் நடந்ததே எங்களுக்கு எல்லாம் பெரிய லேர்னிங். பெரியவங்க எல்லாம் இருந்து அருமையா ஒரு 6 வருஷம் பண்ணாங்க. செல்லன்குளம் பண்ணைகுளம் 2க்குமான கோவில் அது. அந்த திருவிழாவுக்கு 60,000 பேர் மக்கள் வந்து அந்த திருவிழாவில கலந்துக்கிட்டாங்க கும்பாபிஷேகத்துல. ஆனா போலீஸ வந்து நாங்க வந்து கெஸ்டா இருக்க சொல்லிட்டோம். அப்ப அநேகமா அப்ப வந்து பெருந்துறை டிஎஸ்பி சுப்பிரமணியம் சாருன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து எனக்கு பொறுப்பு வந்து இளைஞர் அணின்னு சொல்லி 400 பேருக்கு பக்கம் எல்லாருக்கும் வந்து ஒரு அடையாள அட்டை கொடுத்து துறை வாரியாக பிரித்து சாப்பாடு போடுறதுக்கு ஒருத்தர், பாதுகாப்புக்கு ஒருத்தர்ன்னு சொல்லி, ஆனா எல்லா பசங்களும் சரி எங்களோட சித்தப்பாக்கள் நண்பர்கள் எல்லாருமே எதுனாலும் போய் ஒரு வார்த்தை தலைவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழப்பம் இல்லாமல் அந்த கும்பாபிஷேகம் வந்து 60,000 பேரோட காலையில 5:30 மணிக்கு அன்னதானம் வழங்க ஆரம்பிச்சோம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு கிட்டத்தட்ட சாயந்தரம் 5 வரைக்கும் நாங்க எல்லாரும் தான் பரிமாறணும். சாப்பிடவே இல்லை, பசி தெரியும். இறை அருள், நம்மளோட மூதாதையர்கள் முன்னோர்களின் சக்தி. அதே மாதிரி இப்ப சமீபமா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் மறைந்த பிறகு அண்ணா சென்னிமலை கோயில் தலைவரா இருந்ததுனால எனக்கு வந்து அப்பாவின் பொறுப்பை எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து அந்த அனுமன் பள்ளி கோவில் அந்த நற்பணி மன்றம் என்ற அமைப்பின் தலைவராக இருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க பெரியவங்க. எனக்கு வந்து செக்ரட்டரியா இருக்கிற பெரிய சித்தப்பா வந்து 84 வயசு.
பொருளாளரா இருக்கிறவங்களுக்கு 80 வயசு. ஆனா நான் தான் வந்து அதுக்கு தலைவர்னு அவங்க எல்லாம் நீ இருப்பா அப்படின்னாங்க. இருந்து அதே மாதிரி 40,000 பேர் 45,000 பேர் வந்து 2வது முறை கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. அதுலயும் வந்து எல்லாருக்கும் விட்டு கொடுத்து, யாரு கலசம் எடுத்துட்டு போறது, யாரு என்ன வேலை செய்யறது, எல்லாத்தையும் ஒரு குலுக்கல் சீட்டு போட்டு, இந்த ஊர்க்காரங்களுக்கு இந்த வாய்ப்பு, இவங்க இதை செஞ்சுட்டாங்க, அவங்க அதை செஞ்சுட்டாங்கன்னு சண்டையே வேண்டாம். வர்றதே சந்தோஷத்துக்கு, அன்பு பெறுவதற்கு, இறை அருள் பெறுவதற்கு வருகிறோம். இங்கு நாம் யார் என்று உணர வந்திருக்கிறோம், நாம் யார் என்று காண்பிக்க வரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாட்டோட அருமையா நடந்துங்க. சண்டி ஹோமம் 48 நாளுக்கு பிறகு 48வது நாள் வந்து ஒரு அருமையான சண்டி ஹோமம் 5000-6000 பேர் வந்து ஒரு பின்ட்ராப் சைலண்டோட அருமையா நடந்தது. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இனத்திற்கான பெருமைகள், நம் இனத்திற்கு உள்ள சக்தி. இந்த கொங்கு மண்டலத்துல நாம் எல்லாருமே ஒரு 90 அல்லது, ஏன்னா அது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்டா இருக்கு, ஒரு 80-90 குளங்கள் இருப்போம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு குளத்துக்கும் எங்க செல்ல கூட்டத்துக்கே 7 கரை செல்லங்கூட்டம் 7 இடத்துல கோயில் இருக்கு. எல்லா குளத்துக்கும் நிறைய இடத்துல கோயில் இருக்கு. ஒரு கணக்கிட்டதில் சுமார் 300 இடங்களில் கோயில்கள் இருக்கலாம். 300 கோயிலுக்கும் ஒரு தலைவர், ஒரு செயலாளர்னு வச்சு இந்த 600 பேர் சேர்ந்து நம்ம அடிகளார் சுவாமிகள் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் என்னென்ன நமக்கு வந்து தனிப்பட்ட நபருக்கு என்ன விஷயங்களை நம்ம ஒரு கொங்கு இனத்தவர் என்றால் அவர் இப்படியான வாழ்க்கை முறை வாழ்ந்தார், அவர் கொங்கு இனத்தவர். ஏன்னா நம்ம சொல்றோங்க, நம்ம பிராமணர்களை பார்க்கிறோம், சந்தியாவதனம் செய்யறாங்க, ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு அடையாளங்கள் எல்லாம் இருக்கு. அதை வச்சா அவங்கள உணர்ற மாதிரி நம் வாழும் விதத்தை பார்த்து, ஓ இவர் கொங்கு வேளாளராக இருப்பார், அதனாலதான் இவர் இப்படி எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு. ஏன்னா நீங்க என்ன வேணா தொழில் செய்யலாங்க, குடும்பத்துக்குள்ள எப்பவுமே வந்து பொருள் மீது ஆசை இல்லாமல், நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சொத்து எது, இடமா, நம்மிடம் உள்ள பணமா, நம்ம கிட்ட இருக்கிற நகைகளா, அல்லது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற ஷேர்ஸா, இல்ல நம்ம கம்பெனியில் இருக்கிற விஷயங்களா என்றால், எங்கள் தந்தை சொல்லி கொடுத்தது அவையெல்லாம் சொத்துக்கள் அல்ல. நம் உறவுகளும் சொந்தங்களும் நண்பர்களும் நம்மிடம் வேலை செய்யும் அன்பு தொழிலாளர்களும் தான் நமது ஒரு பெரிய சொத்து. ஒரு அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுங்க, எல்லாருமே வந்து ஒரு இடத்துல பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்தா நல்ல ஆள்கட்டு இருக்கிற குடும்பம் அப்பா, சொந்த பந்தம் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அது வந்து ஏதோ ஒரு விமர்சனத்திற்குள்ளாகிற அளவுக்கு, மாமியாரே இல்லாத வீட்டுல பொண்ணு கொடுக்கலாமான்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாம் யோசிக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த சிந்தனைகள் எல்லாம் சிந்தரிக்கப்படுகின்ற இடத்திலேயே சீரழிய வேண்டும். அது மாதிரி சிந்தனையே வரக்கூடாது. நிறைந்த குடும்பத்துக்கு நம்ம பொண்ணை கொடுக்கணும், நிறைவான குடும்பத்திலிருந்து பொண்ணை எடுக்கணும், சொந்த பந்தம் நிறைய இருக்கணும். நீங்க இதெல்லாம் வந்து இந்த கொரோனா நேரத்துல உணர்ந்திருக்கும். எந்த குடும்பத்தில எல்லாம் சந்தோஷம் இருந்ததோ, ஒற்றுமை இருந்ததோ, அந்த குடும்பத்துக்கெல்லாம் இந்த 45 நாள் எப்படி போச்சுன்னே தெரியாது. சந்தோஷம் ஒற்றுமை இல்லாத குடும்பத்துல எப்படா இந்த முடியுங்கிற மாதிரி. அப்படி நம்ம வந்து குடும்பத்துல ஒற்றுமையா, தொழில வந்து குறைவா செய்யலாங்க. நம்மள நான் சொல்ற 10 லட்சம் குடும்பத்துல நீங்க வந்து எல்லாருமே மிகச்சிறப்பா இருக்கிறவங்க கிடையாது. எல்லாரும் வீட்லயும் ஏசி கிடையாது, எல்லாரும் கார் வச்சுக்கிட்டவங்க கிடையாது, கொஞ்சம் பூமி வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாம் வந்து உலகம் பூரா இருக்கிறாங்க. மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து நேத்து நண்பர் கூப்பிட்டாங்க. எல்லா ஊர்ல இருந்தாலுமே நம்ம இணைப்பது எது? நம் இனம் என்ற பெருமை. இனம் என்றால் அது ஒரு அடையாளமாக மாற்றி விடாமல், அதை நாம் வாழும் விதத்தில் நம்ம நம்பி இருக்கிற 15 அல்லது 16 இனத்தவர் இருக்காங்க, ஜாதிக்காரங்க நம்மளை நம்பி பூமி தோட்டம் எல்லாம் இல்லாம நாம கொடுக்கறத வச்சே வாழ்ந்த காலமெல்லாம் இருக்கு. அவங்க இன்னைக்கும் நம்மளை உயர்வா பார்க்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கலாம். நாம யாருன்னு சொல்லி எல்லா நேரமும் இனத்தின் பெயரை சொல்லியே நம்ம வந்து ஒரு இனத்தை வச்சுக்கிட்டே நமக்கு பெருமை கிடைச்சிடாது. நான் யாரு தெரியுமில்ல அப்படின்னா, நம் வாழும் விதம் தான். அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு நல்ல நிலை வர வேண்டும். ஏன்னா இந்த வரக்கூடிய 10 வருஷம் வந்துங்க, எல்லா சமுதாயத்திற்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு புதிய யுக்தி, ஒரு நியூ நாம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம எப்படி வந்து ஒரு மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குழுவாக மாற முடியும். சுவாமிஜி சொல்லும் போது உறவின் முறைன்னு சொல்லி சில உதவிகள் செய்யறாங்கன்னு முதல் நாள் பேசும்போது சொன்னாங்க. நம்ம அந்த மாதிரி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியலாகாமல் அதே நேரத்தில் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க்கா, நம்மளை பார்த்து யாருமே வெறுத்துறாத அளவுக்கு நம் பேச்சும் பண்பாடும் இருந்து
நம்ம அதை அழகா எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா என்ன வேணா சரி செய்யலாம். இப்ப நான் ஜாயின் பண்ணும்போது 1984ல 50 லட்சம் ரூபாய் தான் எங்களோட கம்பெனியோட டர்ன் ஓவர். இப்ப இந்த மார்ச் மாசம் முடியும் பொழுது சுமார் 950 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு சிறுக 64 வருஷம். இப்ப நாங்க எங்க குழந்தைகளுக்கு என்ன சொல்றோம், பசங்க 3 பேருக்கும் 2031ல நம்ம கம்பெனியினோட 75வது ஆண்டை எப்படி நீங்கள் சிறப்பாக கொண்டாட உள்ளீர்கள், என்ன நிலையில் நீங்கள் நிறுவனத்தை வைத்திருப்பீர்கள், நீங்க அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் சேலஞ்ச் எல்லாம் கொடுங்க. பசங்களை சின்ன சின்னதா இருக்கிறதல்ல வெற்றி தோல்விங்கிறது, காலம் கடந்து பெறுவதுதான் வெற்றி. அந்த காலம் கடந்த வெற்றியை பெறுவதற்கு அடிப்படையான அடித்தளம் குடும்ப ஒற்றுமை, மனைவியை மதித்தல், தாயாரை மதித்தல், தந்தையை போற்றுதல், குழந்தைகளிடம் அன்பாய் இருத்தல், இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக்கா நமக்கு அது இருக்கு. என்னோட நண்பர் ஒருத்தர் அமெரிக்கால இருந்து எங்க சாஃப்ட்வேர் கம்பெனில கூட இருக்காரு. அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. எக்கனாமிக்கலி பாத்தீங்கன்னா நம்ம அந்த கொடுபனல் அந்த ஒரு வியாபாரம் எல்லாம் நடந்த காலத்துல இன்னைக்கும் சரி நம்மளோட ஜிடிபி ஆஃப் கொங்கு மண்டலம் பாத்தீங்கன்னா எப்பவுமே உயர்வாவே இருக்கு. நம்ம அந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இருக்கு. அவசரப்பட்டு சில நேரத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள்ல எடுக்கிற முடிவுகள் நம்மள அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சூழ்நிலை விட்டு போயிடாம நம் பலம் பெருமைகளை எல்லாம் நாம் உணர வேண்டும். அந்த பெருமைகளை பேணி காக்க நாம் ஒரு வழிவகுத்தல் செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம அந்த வழிவகுத்தல் அப்படிங்கிறது ஏதோ இப்ப பேசுறோம், சுவாமிஜி எல்லாம் பேசினாங்க, நான் அதுக்கு பிறகு நண்பர்கள் 3-4 பேர் பேசி இருக்கிறாங்க, நம்ம நிறைய இடத்துல போய் நிறைய பேச்சு கேட்கிறோம், நம்மளும் கோயில்கள்ல கல்யாணங்கள்ல நட்பு வட்டத்துல பேசுறோம், ஆனா பேசிட்டு அப்படியே விட்டுடுறோம். நான் சொன்ன மாதிரி சுவாமிஜி அவர்களோட ஒரு வழி நடத்துதல்ல நம்ம இந்த 300 கோவிலை சேர்ந்தவர்களும் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி கல்யாணமானவரா, படிச்சவரா, வேலையில இருக்காரா, பூமி எத்தனை வச்சிருக்காரு, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணனா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னமோ இருக்கு, அதையெல்லாம் வச்சு நம்ம அத்தனை பேரும் ஒரு என்ன சக்தி மிக்கவர்கள் இப்போ வெளிநாட்டுல இருக்காங்க, என்னென்னமோ விஷயத்துல உயர்வா இருக்காங்க. நம்ம யாருக்கும் போய் கடனெல்லாம் கொடுக்க வேண்டாம், கடனெல்லாம் வாங்க வேண்டாம். ஆனா நமக்கு என்ன சக்தி, கலெக்டிவா நம்ம யாரு, ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய பொறுப்பை ஒத்துக்கொள்ளும் பொழுதுங்க, இப்ப நம்ம எங்களுக்கு டாடா ரியாலிட்டியில ராமானுஜம் ஐடி சிட்டின்னு அன்னைக்கு அந்த வேலை 200 கோடி ரூபாய் வேலை, 175வது அந்த பவுண்டரோட பர்த்டே அன்னைக்கு பாம்பே ஆபீஸ்ல அந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுத்தாங்க. நானும் என்னோட மகன் கபிலன் கூட முருகன் அப்படின்னு சொல்லி எங்க டெண்டர் டிபார்ட்மெண்ட் நாங்கெல்லாம் போயிருந்தோம். அவங்க பாத்தீங்கன்னா எங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா டாப் 4 கம்பெனிஸ்ல இருந்துட்டு எங்களை செலக்ட் பண்ணதே, நீங்க எல்லாரும் அந்த வீடியோவுல போட்டு எங்களுக்கு அதை எனக்கு பார்த்தோன்னே அந்த உணர்வு அதிகமாயிருச்சு. நான் ஒருத்தர் தோல்ல கை போட்டுட்டு போவேன், அவர் பேரு குட்டம்பிள்ளைன்னு ஒரு மேஸ்திரி மறைஞ்சிட்டாரு, அவருக்கு நாங்க பென்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம், கேரளாக்காரர், எனக்கெல்லாம் அவர் ஒரு குரு மாதிரி. அப்ப அந்த வேலை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா டாடா டீம்ல இருந்து ஒரு 4 பேர் ஈரோடு வந்தாங்க, டெக்ஸ் வேலியை பார்த்தாங்க, அதே மாதிரி எங்களோட நிறுவனத்துக்கு வந்தாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குருகுலம் யூஆர்சி குருகுலம் அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஈரோடு மாதிரி ஒரு ஊர்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சிந்திக்கிற நிறுவனமா இருந்தா இவங்க ஒரு நல்ல விஷனரி கம்பெனியா இருப்பாங்க, நீங்க தாங்க எங்களோட வேலையை செய்யறீங்கன்னு அந்த ஆர்டர் கொடுத்தாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு சில நேரம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி காளி தேவியை கண்ணால் கண்டாரோ அந்த மாதிரி பக்தியே உருவா இருக்கிறவங்களுக்கு, சுவாமிகளுக்கு இறை அருள், இறைவனோட அனுகூலம் எல்லாம் அவங்க கையிலேயே இருக்கும். அவங்கள போய் பார்த்தா நம்ம இறைவனை பார்த்த மாதிரி. அது மாதிரி தொழிலையும் நம்ம நேர்மையா ஒழுக்கமா எல்லா ஆளுகளையும் நல்லா வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு வர்ற வாய்ப்பு யாருனாலையும் தடை பண்ண முடியாது. உரிய நேரத்தில் உரிய காலத்தில் தேவையான வாய்ப்பு வந்தே தீரும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் சொல்ற மாதிரி அது கடந்து போகும், நாம் அதை விட்டு வெளியே வருவோம். நண்பர்களுக்கு நன்றி, அந்த டெக்ஸ் வேலி வீடியோ காமிச்சிங்க. எனக்கு ராஜசேகர் மூலமா தான் கேபிஎன்ஏ பழக்கம். கேபிஎனோட ஒரு மீட்டிங்கோட டெக்ஸ் வேலியில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு நான் இருக்க முடியல. இந்த டெக்ஸ் வேலி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 2-3 பேர் சேர்ந்து இது ஒரு தொழிலுக்காக பணத்துக்காக செய்யற ஒரு விஷயமாவே இல்லை. இந்த பகுதி உயர வேண்டும்,
இந்த தொழிலில் இருக்கிற இந்த மண்ணை சார்ந்தவர்கள் உலகமெல்லாம் பரவ வேண்டும். இது ஒரு கஷ்டமான தொழில் அல்ல, முறையாக செய்தால் இதில் ஜெயிக்க முடியும்னு நாங்க 2025 அந்த இடத்துல 12,000 கோடிக்கு குறைவில்லாமல் ட்ரேட் வால்யூம் நடக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்கு தீவிரமா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உலகமெல்லாம் போறோம், இந்தியா முழுக்க எல்லாரோட கனெக்ட் ஆயிருக்கிறோம். அதை செய்து முடிக்க இறையருளும் உங்க போல நண்பர்களோட ஆசீர்வாதம் வேணும்னு எப்பவும் நினைச்சுக்கோம். ஏன்னா இது எல்லா நேரமும் அது முடியாது. கொங்கு நிறுவனம் ஆரம்பிக்கும் போது ஒரு 6,000 சதுரடி கட்டடத்துல கொங்கு பாலிடெக்னிக் ஆரம்பிச்சது 1984. 83 அது ஒரு ஈரோடு டவுன்ல ஒரு ஷெட்ல நடந்தது. 84 அந்த கட்டடம் கட்டி அங்க போனோம். அன்னைக்கு சிடி அவங்களும் பரமசிவம் அவங்களும் என்னோட தந்தையாரும் ஒரு சின்ன அறை 16க்கு 11 அறையில 3 பேர் உட்காந்து 6 வருஷம் நிர்வாகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு 45,000 சதுரடி கட்டடம் கட்டினாங்க. ஏன் இன்ஜினியரிங் நடத்த முடியாதுன்னு நம்பிக்கை வந்தது. மகாலிங்கம் ஐயா தான் அந்த ஊக்கம் கொடுத்தாங்க. அந்த நேரம் நம்ம நம் இனத்தின் அனைவருமே மறந்துவிடக் கூடாத ஒரு நபர், ஒரு மகான் அப்படின்னா நான் மகாலிங்கம் ஐயாவை சொல்லுவேன். ஏன்னா அவங்க மாதிரி ஒரு சிந்தனையாளர் இன்னைக்கும் இருக்க முடியுமான்னு தெரியாது. கடைசி வரைக்கும் அவங்க மூச்சே சேவை அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க. தொழில்ல ஏற்றத்தாழ்வு வரலாங்க. அந்த காலத்துல ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அந்த காலத்துல இந்தியா முழுக்க ஒரு நம் சமுதாயத்தின் பெயரை சொன்னால் அடையாளம் என்று சொன்னார். ஒரு நண்பர் ராஜபாளையத்துக்காரர் சொன்னாரு, ஒரு மிகப்பெரிய விழா காமராஜர் அரங்கில் நடக்கிறது. அங்கு எல்லா பெரிய பெரிய ஒரு நிறுவனத்தின் தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. எல்லாரும் பேர் சொன்னோம்னா அவ்வளவு பெரிய நபர்கள். ஒவ்வொருத்தர் வரும்போதும் ஒரு சிலர் எந்திரிச்சு நின்று அவங்கள வணங்குறாங்க. ஆனா நம்ம மகாலிங்கம் ஐயா உள்ள நுழைஞ்சுன்னு மொத்த அரங்கமும் எழுந்து நின்றுதுங்களா. அதுதான் நம்ம இனத்தின் பெருமை. அதற்கான வாழ்க்கை முறை, பண்பாடு, உபசரிப்பு, விருந்தோம்பல், ஆன்மீகம், அப்படி எல்லாத்துலயும் அவங்க அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சாங்க. இப்படி நிறைய பேரை சொல்லலாம். அவர்களால் உருவானவர்கள், அதே போல தங்களால் முயன்று உருவானவர்கள், மிக சிறிய அளவிலிருந்து பெரியதானவர்கள், அப்படி நம்மள ஆயிரக்கணக்கான சரித்திர நாயகர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயமே ஒற்றுமையுடன் இருங்கள், குடும்பத்தில் ஒற்றுமையுடன் இருங்கள் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எந்த இடம் வேணாலும் பாருங்க, ஒரு 50 வருஷத்தை கடந்து இருக்கிற நிறுவனம் எல்லாமே குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தா தான் அந்த நிறுவனம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். எனக்கு பிடிச்ச ஒரு சில ஆங்கில அந்த கோட்பாடுகள், கோட்ஸ் சேஞ்சிங் அண்ட் பிகமிங் ப்ராசஸ். நம்ம பிகமிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி லீடர்ஷிப் ஆல்வேஸ் ரெக்வயர்ஸ் கரேஜ், ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த், அண்டர்ஸ்டாண்டிங் அவர் பாஸ்ட், பிரேக்கிங் அவுட் ஆஃப் அ கண்டிஷன் எக்ஸிஸ்டன்ஸ். இது நான் நம்ம இனத்துக்கு சொல்லுவேன், ஒரு கண்டிஷன்டு எக்ஸிஸ்டன்ஸ். நாம இப்படித்தான்பா அப்படின்னு நம்மளா நினைச்சிட்டு இருக்கிறத விட, சுவாமி சின்மயானந்தாவோட ஒரு புக் இருக்குங்க, As I Think அப்படின்னு. 1983 வந்த ஒரு பிரதி என்கிட்ட இருக்கு, ரொம்ப பழசு. அது தலைப்பு As I Think. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஆன்மீகவாதிகளும் நம்மளோட இந்த மாதிரி ஆன்மீக முயற்சிகளுமே காலத்துக்கேற்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பிரேக்கிங் அவுட் ஆஃப் அ கண்டிஷன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் நான் நினைக்கிறேன். Developing strong self-image. If you are not making the progress you would like to make and are capable of making, if you are not making the progress you would like to make and are capable of making, it is simply because your goals are not clearly defined. Man is only truly great when he acts from the past. I have no special talents. I am only passionately curious. அதாவது I have no special talents. I am only passionately curious. இது எனக்கு ஒன்றும் தனித்தன்மைகள் பெருசா இல்லைங்க. ஆனா நான் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அதை மன உறுதியோட தொடர்ந்து நம்பிக்கையோட செஞ்சுட்டே இருப்பேன். இந்த சுவாமிஜி 2 பேரையும் பாருங்க, மிக உயர்ந்த படிப்பு படிச்சவங்க, அற்புதமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க. நம்மளை போல கூட ஒரு வாழ்க்கை பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கலாம். நான் வித்தியாலயத்துல படிச்சதுனால சொல்றேன்,
மிகப்பெரிய வீரர் யாருன்னா துறவரம் பூண்டவர்கள் தான் மிகப்பெரிய வீரர். மாவீரர் அலெக்சாண்டர் போல மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நல்லதையே பேசி சதா இறை சிந்தனையுடன் நமக்கெல்லாம் வழிகாட்டுபவர்கள். நம் இனத்துக்கு அந்த மாதிரி குருமார்கள் இருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் என்னை மதித்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் என் உரையை இதுகாரும் கேட்டதற்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் என் மனமார்ந்த நன்றிகளையும், நீங்கள் எல்லோரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் குருவையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜசேகர் சார், ஒரே நிமிடங்க. அவருடைய இணைப்புல ஏதோ கோளாறு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஒரே நிமிடங்க. ஒரு சில கேள்விகள் வந்திருக்குங்க, அவர் கேட்பாருங்க. உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைங்கன்னா அவரு கேட்பாருன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா சொல்றேங்க. அது எப்படி ஆட்சேபனை இருக்க முடியும்? மிக அற்புதமான பேச்சுங்கப்பா. நான் முதல் கேள்வி நானே கேட்டுறேன் உங்கள்கிட்ட. அவர் வர்றது நிறைய நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட நிறைய நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். பிசினஸ்ல பர்டிகுலரா இவ்வளவு பேர்த்த நீங்க லீட் பண்றப்ப எப்படி அது சாத்தியம்? அதாவது அது கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். என்ன செய்து? ஹலோ ஹலோ, பேசலாங்களா? ஹலோ, சொல்லுங்க. சேது, நீங்க பேசலாங்க. நீங்க பேசுங்க. அதாவது இது எனக்கு எப்படி இந்த ஒரு என்னோட மனசுல இந்த கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கறத பத்தி நாங்க படிச்ச ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயால அந்தர்யோகன்னு நாள் நடத்துவாங்க. அப்ப நல்ல பேச்சாளர்கள் பேசுவாங்க. கீவா ஜெகநாதன் மிகச்சிறந்த பேச்சாளர். அவரு சில்வர் டங் ஆரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நாள் முழுக்க பேசினார். அந்த வயசுல பேச கேட்டா தூக்கம் வரும். ஆனா சில விஷயங்கள் மனசுல பதிஞ்சுது. அவர் சொன்னாரு, அஷ்டாவதானி சதாவதானின்னு 2 விஷயம் சொன்னாருங்க. அஷ்டாவதானின்னா ஒரு நபர் 8 விஷயங்களை ஒரே நேரத்துல அது பற்றி யோசிக்க முடியும், அதற்கு சில கருத்துக்கள் கூற முடியும். அடுத்தது சொன்னாரு, நீ இதெல்லாம் சாதிச்சு நல்லா ஒரு யோகமெல்லாம் பண்ணி நல்ல மனசை உருவாக்குனீன்னா சதாவதானி ஆகலாம். சதாவதானிங்கிறவங்க 100 விஷயங்களை ஒரே நேரத்துல மனசுக்குள்ள வச்சு யோசிச்சு 100 விஷயத்துக்கும் பதில் கொடுக்க முடியுமா? நீங்க ஒரு சுவாமிஜி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, பேசி முடிச்சுட்டு வர்றீங்க, ஒரு தொழில் சார்ந்த ஒரு கேள்வி வருது, அதே மாதிரி ஒரு சமுதாயம் சார்ந்த வருதுன்னா அந்த மனசுல மனசு அவ்வளவு தூரம் விரிவடைந்து நம்ம மனசு அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா நம்மளால அதே மாதிரி இப்போ ஒரு நண்பர் எனக்கு இருக்காரு. அவர் சொல்லுவாரு, 1000 கிலோமீட்டர் போகணும்னு நினைச்சு நம்ம 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா 300 கிலோமீட்டர் தூரமா தெரியாது. அடாடா 300 கிலோமீட்டரா அப்படின்னா அது தூரமா தெரியும் அப்படின்றாரு. அந்த மாதிரிதான் எங்களுக்கு நான் சொன்ன இந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ் அவங்க எல்லாம் வந்தது. ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றவங்க அதிகபட்சம் 7 பேர் தான் இருக்கணும். அந்த 7 பேர் மூலமா நீங்க எவ்வளவு பேர்கிட்ட வேணாலும் பேசலாம். அப்போ ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நான் எந்த ஒரு தொழிலோ எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் ஒரு ஆர்கனோகிராம் இருக்கணும், ஒரு ஒரு கமாண்ட், ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்ம அப்படி நினைக்கும் பொழுதுங்க எல்லாரோடும் கனெக்டும் ஆகலாம். ஆனா எல்லா நேரத்திலையும் நம்ம மற்றவங்க நம்ம நேரத்தை வீண் பண்ண விட்டுறக்கூடாது. இப்ப கூட நான் வரக்கு முன்னாடி 4 மணிக்கு எங்களோட நிறுவனத்துல கிட்டத்தட்ட எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஒரு 507 பேர் மாத சம்பளம் வாங்குறவங்க, கிட்டத்தட்ட ஒரு 2500 தொழிலாளர்கள். இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டத்துல நம்மளோட
சம்பளம் போடுவது, அவங்களோட சன்மானம் வழங்குவது, வரக்கூடிய காலத்தை எப்படி சந்திப்பதுன்னு நானும் என்னோட மகனும் ஒரு 42 பேர் எங்க மேனேஜ்மெண்ட் டீம் பீப்புள் எல்லாரோடும் பேசணும். என்ன மாதிரி இதை வந்து சந்திக்கலாம்னு அவங்க எல்லாரும் கருத்து சொன்னாங்க. ஒரு கலெக்டிவ் டிசிஷன் எடுத்தோம். ஸோ மேனேஜிங் மோர் பீப்புள் அப்படிங்கிறது இட்ஸ் அ மைண்ட் செட். நம்ம எவ்வளவு வேணாலும் நிர்வாகம் பண்ணலாம். நான் எப்பவும் நினைச்சுக்கிறதே, பிரதமர் மொத்த இந்தியாவுக்கும் அவர் தான் சொல்றாரு. இப்போ அவர் மட்டும் நம்மளாட்ட தான் 2 கண்ணு 2 காது மூக்கு 2 கால் தான் இருக்கு, அவருக்கு நேரம் இருக்கிறப்ப நமக்கு ஏன் இருக்காது? ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதுல எல்லாம் வந்துங்க சுவாமிஜிக்கள் சொல்லுவாங்க, தியானம் செய்யும் பொழுது அல்லது நல்ல ஒரு இறை உணர்வோடு இருக்கும் பொழுது நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அப்படிதான் சேது நான் வந்து இந்த சூழ்நிலைகளை என்னை நான் வந்து நிர்வகித்துக் கொள்கிறேன். அடுத்ததுக்குப்பா, நீ இவ்வளவு தொழில் பண்ணி இவ்வளவு உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமும் வாழ்க்கைய வந்து எப்படி இன்னும் சிம்பிளா வச்சிருக்கீங்க நீங்க? உங்களோட வாழ்க்கை முறை, நீங்க வாழ்றது, தங்குறது, ஃபுட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அது எப்படி? பொதுவா வந்து நம்ம எல்லாம் ஒரு பணம் பொருள் எல்லாம் வர்றப்ப நம்ம எல்லாத்தையுமே உயர்த்திக்குவோம். எல்லா இடத்துக்கும் நம்ம இவன் நானா இருந்தா மேபி சென்னையில தங்கி இருப்பேன், இல்ல மேபி டெல்லியில தங்கி இருக்கலாம் ஒரு ஸ்டேஜ்ல. ஸோ பட் நீங்க எல்லாம் வந்து இன்னும் வந்து வாழ்க்கை முறையை வந்து இன்னும் ஒரு எளிமையா வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? அது என்ன? இது எப்படி உங்களுக்கு? அது வந்துங்க அப்பா வந்து நம்மளுக்கு வந்து இப்ப இன்னைக்கும் கட்டிட தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம சொன்னாலும் காலில் செருப்பு போடாம ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட 25 நாளைக்கு வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு என்ன வருமானம் வரும்? அதை வச்சு வாழ்றவங்களோட உழைப்பினால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நினைக்கும் பொழுது இந்த சௌகரியம் எல்லாமே கொஞ்சம் தேவைக்கு மேல இருக்கும்னு நினைக்கிற மாதிரிதான் எல்லா நாளுமே இருக்குங்க. ஏன்னா அவங்கள போய் பாக்குறோம். அப்பா வந்து இதுல வந்து என்னன்னா ஒரு கார் கூட வந்து அவங்களுக்கு வந்து பென்ஸ் கார் வாங்கிக்கலைங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, என்னை எல்லாரும் மதிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் இருக்கிற எனக்கா மதிப்பு காருக்கு மதிப்பா அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி அதெல்லாம் வந்து கூட இருந்து பார்க்கும் பொழுதுன்னு எனக்கு என்னமோ நான் வந்து ரொம்ப ஆனந்தமா ஒரு லக்ஸுரியா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து இப்ப நம்ம எல்லாரும் போல இருக்கிறது வந்து அதான் லக்ஸுரி. இத்தனை பேர் என்ன வந்து நீங்க மனமாற பாராட்டுறீங்க, வாழ்த்துறீங்கன்னா அதுதான் லக்ஸுரி. மற்ற லக்ஸுரி எல்லாம் இருக்கும், இல்லாம போயிடும். அதை வந்து பெருசா நினைக்க வேண்டாம். அதுக்காக நம்ம அதை பார்க்காம இல்லை. எல்லாம் தேவை நேரம் பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஏதோ ஒரு நேரத்துல சில சூழ்நிலைகள்ல போய் வெளியே வர வேண்டியிருக்கு. அது நம்மளை பாதிக்காம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். சரிங்கப்பா. அப்பா, இன்னும் சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த எசென்சியல் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆர் நீட் டு பிகம் ஏ என்டர்பிரனர்? ஒரு என்டர்பிரனர் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்கில் அண்ட் குவாலிட்டி தேவைப்படும்? முதல்ல வந்துங்க பொறுமை. அவசரமா பணக்காரர் ஆக முடியாது. பணக்காரர் ஆகிறதுக்காக தொழில் பண்ணக்கூடாது. சேவை கலந்த தொழில், அதுல ஒரு சர்வீஸ் இருக்கு, இந்த மனித குலத்துக்கு அது வந்து பயனுள்ள விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயமா எடுத்துக்கணும். அப்புறம் அந்த துறை சார்ந்த இன்னைக்கு வந்து இப்ப நம்ம ஊர்லயே நேட்டிவ் ஏஞ்சல் நெட்வொர்க்னு இருக்கு. நிறைய என்டர்பிரனர்ஸ் டெவலப்மெண்ட்டை பத்தி எல்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைக்கிற விஷயமே எதிர்காலமே இல்லாத விஷயமா இருந்தா பிடிவாதமா நான் அதையே செய்யறேங்கிறத விட நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புதிய தொழில் முனைவோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற சொல்றதுல நிறைய சொல்றாங்க. எல்லா துறையிலுமே இருக்கு. ஆனா நான் வந்து ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி லைஃப்ல வந்து ரிலாக்ஸ்டா இருக்க விரும்புறேன், சொகுசா இருக்க நினைக்கிறேன், அதுக்காக தொழில் பண்றேன்னு யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க எல்லா பெரிய நிறுவனங்களை உருவாக்குனவங்களை பாத்தீங்கன்னா வியர்வை சிந்தாமல் அவங்க அதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அது வேணா இல்லாம இருக்கலாம், டெக்னாலஜி இருக்கு. ஸோ டு பிகம் அன் என்டர்பிரனர் யூ ஹாவ் டு பேஷனேட்லி பர்சியூ யுவர் லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி. அதுல இப்ப நிறைய விஷயங்கள். இப்ப என்னோட மகள் ஒரு என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே கட்டிடத்துறை சார்ந்த வாழ்க்கையில நான் உள்ள வரல, எனக்கு ஏதாவது புதுசா செய்யணும்னு சொன்ன நேரம், அண்ணா சென்னிமலை கோயிலில் ஈடுபட்டு இருந்த நேரம், அந்த ஊருக்கு போகும் பொழுதெல்லாம் அங்குள்ள நெசவாளர்கள் சிரமப்படுறாங்க, இவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைச்சுட்டே இருந்தேன். தீவிரமா நினைச்சதுனாலயே என்னமோ என்னோட மகள் நான் அதை வேணா எடுத்து சேரேன்னே நாங்க. அதுக்கு தகுந்த நண்பர்கள் ஆலோசகர்களா வந்தாங்க, கூட வேலை செய்ய வந்தாங்க. இன்னைக்கு அது வந்து ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி
பெற்றோர்கள்னால என்ன முடியும், அதுக்குண்டான பணம் எவ்வளவு வேணும், யாரையும் ஜெயிக்கிறதுக்காக நம்ம தொழில் பண்ண முடியாது. நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு பல வாய்ப்புகள். இன்னைக்கெல்லாம் அந்த நேட்டிவ் ஏஞ்சல் நெட்வொர்க்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு தகவல்கள் எல்லாம் வச்சு எல்லாரையும் உருவாக்குறாங்க. நாங்கெல்லாம் கூட ஈரோடு நேட்டிவ் ஏஞ்சல் நெட்வொர்க்ல இருக்கிறோம். அந்த நேட்டிவ் ஏஞ்சல் நெட்வொர்க் போர்டில் நானும் இருக்கேன். ஈரோடு வெங்கடேஸ்வரன், நானும் எல்லாரும் இருக்கிறோம். அதுல நிறைய பேர் ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி ஒரு மென்டார் பண்ணி, உங்களுக்கு அப்பா கூட சில நேரம் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, உங்களை அப்பா புரிந்து கொண்டு இருக்கிற விதம், அல்லது உங்களுக்கும் அப்பாவுக்கு இருக்கிற ஒரு உறவு மனநிலையில ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா, யாராவது ஒரு நல்ல அப்பாவின் நண்பர் உங்களுக்கு வழிகாட்டுதலா எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஆனா தினசரி யோசனை கேட்கும். எனக்கெல்லாம் இப்ப கூட ஞாபகம் இருக்கு, அப்பெல்லாம் சிட்டா பேர் எடுத்து நோட் புக் எழுதணும். ஒரு வருஷம் உட்கார்ந்து எழுதி அது ஏதோ ஒரு டேலி ஆகவே இல்லைங்க. அப்பா, என்னோட மாமனார், மாமா 2 பேரும் தான் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீ பரவாயில்ல, இன்னொரு வாரம் ஆனா பரவாயில்ல, புதுசா எழுதுட்டாங்க. கோபமா வந்தது. ஆனா அது எழுதின பிறகு நமக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. சில நேரம் அந்த மாதிரி தான் ஒரு என்டர்பிரனர் ஆகிறதுக்கு அந்த ஃபெயிலியர் இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ்மாங்க. சில சங்கடங்கள் வரும்போது துவண்டு போகாம இருக்கிறதுக்கு, உற்சாகப்படுத்துறதுக்கு யாராவது ஒரு நண்பர் அல்லது பெரியவங்க யாராவது ஒரு துணையோட செய்யணும். நானே செஞ்சிருவேன் அப்படின்னு இந்த குருவில்லாத வித்தை அப்படின்னு வந்துடக்கூடாது. ஸோ அது இன்னைக்கெல்லாம் நிறைய கைடன்ஸ் இருக்கு. நம்ம கேபிஎன்ல கூட அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அநேகமா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நியூ என்டர்பிரனர் நம்ம சேர்ந்து என்ன செய்யலாம் நம்ம இனத்துக்குன்னு சொல்றத வர நியூ என்டர்பிரனர் நிறைய பேர் இப்ப நல்ல நிலையில இருந்துட்டு, நேரம் இருக்கு, நான் கைட் பண்றேன் அப்படின்னா துறைகளை தேர்ந்தெடுத்து, இந்த துறையில எல்லாம் இவங்க வல்லுனர், நீ இவங்கள்ட்ட போய் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா நீ இந்த துறையில ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிமுறைகள் தெரியும் சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். மிக்க நன்றி. ஒரு பலத்த மழை காரணமாக என்னுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சுங்க. அதனால ஒரு 2-3 நிமிடம் வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. மழை கொஞ்சம் ஆமாங்க. அதனால மிக்க நன்றி நம்ம சேது மருத்துவர் அவர்களுக்கு கண்டினியூ செய்ததற்கு. எனக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக உள்ளவற்றில் பெண்களிடையே ஒற்றுமையை எப்படி முன்னிறுத்துவது? பல சமயங்களில் நான் தான் என்ற பிரச்சனை வருகிறது, எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க. உங்க ஃபேமிலியில அந்த மாதிரி வந்திருக்கா? நிறைய. அதாவது எப்படின்னா, அது வராதுன்னு சொன்னா போய் வந்தா எப்படி சமாளிக்கிறதுங்கிறது கத்துக்கிட்டா நம்ம ஜெயிக்கலாங்க. பிரச்சனையே இல்லாம இருக்காது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு நம்ம சில தொழில் எல்லாம் சொல்லுவோம். இப்ப எங்க கம்பெனியில இண்டக்ஷன் ப்ரோக்ராம் 30 நாள் கிராஜுவேட் இன்ஜினியர் வந்தாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டா போய் அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நாங்க ஒரு ஈரோடு ஆபீஸ்ல அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டியே வச்சிருக்கிறோம். ஒருத்தர் வந்தா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேஃப்டி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ்லையும் போய் ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு எல்லாரும் அவங்க எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. இப்ப என்னன்னா, ஒருவேளை நம்ம கல்யாணம் ஆனோடனே தேர்நிலவுக்கு போறாங்க, கணவனை உணர்ந்துக்கிறதுக்கே நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம அந்த உணர்ந்து கொள்ளுதல், கணவனை புரிந்து கொள்ளுதல்ங்கிறது சீக்கிரமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி நம்ம, ஏன்னா கல்யாணம் எல்லாம் வேற பெரிய கூட்டத்தை கூட்டி கல்யாணம் பண்ணிடுறோம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ சொந்தம் பூரம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் விசேஷங்கள் நடந்தது, கூட்டம் சேர்ந்தது. இன்னைக்கு யாரு சொந்தக்காரங்க நண்பர்களே தெரியாம அப்படியே ஒரு சினிமா பார்த்து வந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டோம். எல்லாரும் அப்படிதான் பண்றோம். ஸோ இப்ப ஒரு குடும்பத்துக்கு பெண்கள் வந்த பிறகு, இந்த குடும்பத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்க அப்பாவோட இடத்த அப்படி வச்சிருக்கோம் ஒரு லெகசி அப்படின்னா, இப்ப என்னோட மகனுக்கு திருமணம் நடந்த உடனே போன முதல் இடம் எங்க அப்பாவோட இடம். எல்லா குழந்தைகளும் கல்யாணம் ஆனோன்னா அங்கதான் போனோம். அப்போ நம்ம நம்ம குடும்பத்தை பத்தி சில கதைகள், இப்படி எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம், உன்னால அது எங்கேயும் சூழ்நிலை போயிடக்கூடாது. இப்ப என்னோட மருமகளே இருக்கிறாங்க, எங்க அண்ணியும் என் மனைவி 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தின் பெண்களா இருந்து இந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை காப்பாத்தினாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை தங்கச்சி அவங்க பசங்க அப்படின்னு தொழில் ஒற்றுமையா இருந்தாலும் அவங்களோட அவரோட சில லெகசி, அவங்க பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால, இப்ப என்னோட மருமகள்கிட்ட நான் சொல்றதே, நீ ஒருத்தியா இருந்து இந்த பெருமையை காப்பாற்றணுமா, அம்மா கிட்ட, என்னோட அம்மா கிட்ட நீ நிறைய நேரம் உட்காந்து பேசணும், குழந்தைங்க வேணா நாங்க பாத்துக்கிறோம்,
எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க, என்ன சூழ்நிலை. ஸோ இது மாதிரி இஃப் தெர் இஸ் அ பர்பஸ்ன்னு வச்சுக்கங்களேன், இஃப் தெர் இஸ் அ கிரேட் பர்பஸ், ஆல் அதர் திங்ஸ் வில் ஃபால் இன் லைன் வித் தட் கிரேட் பர்பஸ். பர்பஸையே நம்ம சொல்ல தெரியலன்னு வச்சுக்கங்க, பணம் சம்பாதிக்கிறது கண்டிப்பா ஒரு பர்பஸா இருக்க முடியாது. அதை தாண்டி ஒரு பர்பஸ். இப்ப நம்ம கோயிலுக்கு பொறுப்பாளரா இருக்கிறோம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொறுப்பாளரா இருக்கிறீங்க, உங்களை நம்பி 100 பேர் வேலை செய்யறாங்க. அப்போ அது எல்லாம் நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஸோ ஹவு டு வி கம்யூனிகேட்? இதை எப்படி உணர்வு பூர்வமா நம்ம அவங்களுக்கு உணர்த்தி அவங்கள்ட்ட சொல்றோமோ, அதை பொறுத்து அவங்களும் எல்லாருமே நம்ம பெண்கள் மாதிரி ஒரு அற்புதமான அறிவாளிகள் யாருமே இருக்க முடியாது. அவங்கள நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில எப்படி சொல்லணுமோ கண்டிப்பாக சொன்னால் அவங்க எல்லாருமே இதுக்கு ஆண்கள்கிட்ட நிறைய பொறுப்பு இருக்குங்க. இப்ப காலையில நானும் அண்ணனும் பேசிக்கிட்டோம். அம்மா ஒரு கொஞ்ச நாளா அண்ணன் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நாங்க எல்லாரும் இருந்தோம். எங்களோட அவங்க இருக்கல. சமீபமா தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உடல்நல கோளாறுனால அவங்க இருக்கிற வீட்டுல இருந்துட்டு இப்ப எங்களோட இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்றேன், அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில ரெண்டாவதுங்க, இப்ப முன்ன மாதிரி ஒரே சமையல் அறையில் எல்லாரும் இப்போ ஒரு சமையல் அறை எல்லாரும் ஒன்னா இருக்கிறோங்கிறதெல்லாம் இன்னைக்கு மாறி போயிடுச்சு. ஆனா அந்த கூட்டு குடும்பம்ங்கிறது தனித்தனியா அவங்க இடத்துல இருந்தா கூட முக்கியமான முடிவுகளை கலந்து எடுக்கிறது, ஒருத்தரை பாதிக்கிற மாதிரி இன்னொருத்தர் நடக்காம இருக்கிறது, தொழிலுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குன்னா அந்த குறிக்கோளை அடைவதற்காக நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது. இது தான் நம்ம ஏன்னா பெண்களை நீங்க என்ன வார்த்தையை சொல்லி சமாளிக்கிறீங்கிறது இருக்கு. நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்குன்னு வச்சு இந்த வீக்னஸை மறைக்கிறதுக்கு பெண்களை நம்ம பயன்படுத்திடக்கூடாது. குடும்பத்தில் போய் சண்டையாத்தான் முடியும். இது என்னோட வீக்னஸ்மா, என்னால இதெல்லாம் அவர் மாதிரி செய்ய முடியல, ஆனாலும் அவர் என்னை மதிக்கிறாரு. நான் இது இந்த சூழ்நிலையில நீ எங்கேயும் சங்கடப்பட்டுற வேண்டாம், இது ஒரு மொத்த குடும்பம். இப்படிதான் நாங்க எங்களுக்குள்ள காலையில நான் அண்ணாட்ட இந்த மாதிரி அம்மா சனிக்கிழமை இங்க கூப்பிட்டு வரேன்னா அப்படின்னு சொன்னேன். என்னப்பா இவங்க ஒரு நாளைக்கு இப்ப 15 தடவை பேசினவங்க 25 தடவை பேசுறாங்க, இது ஏதாவது சொல்லி இவங்க இவ்வளவு தடவை பேசாம பாத்துக்கோ அப்படின்னா. நான் கூட சிரிச்சுக்கிட்டு ஏன்னா அப்படின்னு கேட்டேன். ஏதாவது பண்ணி நம்ம 2 பேர் தலையை உருட்டுறாங்கப்பா அப்படின்னாங்க. இதெல்லாம் ஒரு கலோக்கியலா எடுத்துக்கிட்டு ஒரு ரிலாக்ஸ்டா சுவாமிஜிகளை கேட்டாங்கன்னா தெரியும், எல்லாம் சன்னியாசிகளா இருந்தா கூட மடத்துல கூட பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, அந்த பூஜை இருக்கு, புனஸ்காரம் இருக்கு. அந்த மாதிரி நம்மளதுலயும் நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க, இல்ல மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பூமியை பார்த்துக்கிட்டாங்க. எங்க ஊர் பக்கத்துல இப்ப கூட ஒரு பிரதர்ஸ் ஒரு 4 குடும்பம் சேர்ந்துங்க இன்னைக்கும் வருஷம் கொஞ்சம் காடு புதுசா வாங்குவாங்க. வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க. உழைப்புனா அப்படி ஒரு உழைப்பு. அவங்க மாதிரி அது மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த ஒற்றுமையினால பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. நான் உறுதியா நம்புறது, பெண்களை தவிர்த்து விட்டு பெண்கள்கிட்ட தகவலை எல்லாம் பரிமாறிக்கொள்ளாமல், அதாவது அவங்களுக்கு தெரிவிக்காமல் நம்ம இருக்கவே கூடாதுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எந்த நேரம் வேணாலும் என்ன சூழ்நிலை வேணாலும் மாறலாம், உங்க மனைவிக்கு நீங்க என்னெல்லாம் செய்யறீங்கன்னு கண்டிப்பா சொல்லிடுங்க. பழைய காலத்துல சொல்லுவாங்க, அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அது நல்ல விஷயம்னு அர்த்தம். அந்த மாதிரி மனைவி கிட்டையும் சொல்ற விஷயம் எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா பெண்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தா கூட, ஏன்னா நம்ம ஒன்னா பிறந்திருக்கிறோம், ஒன்னா வளர்ந்துருக்கிறோம், அவங்க ஏதோ வீட்டுல இருந்து வராங்க, உடனே அவங்கள்ட்ட அந்த நிலை வராது. அதே மாதிரி அவங்களுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடை ரொம்ப பெருசா சொல்லாம விட்டு கொடுக்காம நம்ம அவங்களையும் அரவணைச்சு கொண்டு போனோம்னா பிரச்சனை வருங்க, திட்டு கிடைக்குங்க. 34 வருஷம் கழிச்சு முந்தானத்து நைட்டு கூட நைட் 2 மணி வரைக்கும் எனக்கு திட்டு கிடைச்சது. இதுவே ஒரு இப்படியே இருந்தா எப்படி அப்படின்ட்டு. அப்புறம் காலையில எந்திரிச்சு ஆமாமில்ல நான் ஏன் இப்படி பேசினேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம ஒரு நான் தான் சொல்றேன் இல்லையா, இப்ப நான் 75வது வருஷம் எப்படி கொண்டாடுறது, இன்னும் பெருசா எப்படி ஆகுறது, ஏன் கற்பனை பண்ணுவோமே இன்னும் பெருசா தொழில் ஆகுறது எப்படி, உலகமே நம்மை உணர வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு பெரிய ஒரு குறிக்கோள் எல்லாம் வச்சோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறையும், மறையும். அது என்னோட அனுபவம். அருமையான விளக்க உரை கொடுத்திருக்கீங்க. இன்னொருத்தர் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு. 940 கோடி டர்ன் ஓவர் செய்துகிட்டு இருக்கிற உங்களுடைய ஏபிஎன் சேர்ந்த நாங்க பல இளம் வயது பல்வேறு ஐடியாஸ் வச்சிருக்கிறோம். முக்கியமா ஸ்டார்ட் இப்பதான் தொழில் தொடங்கினவர்களா இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு முதலீடு ஒரு பெரிய தடையாக உள்ளது.
நீங்கள் அது போன்று முதலீடு செய்து எங்களுக்கு தோள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதாவதுங்க, இது வந்து இப்போ அது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்ப இந்த கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து அந்த நேட்டிவ் ஏஞ்சல் நெட்வொர்க் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஐடியா, அது ஜெயிக்கும் தெரியும். இந்த செய்யற தம்பி யார் அதை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அதற்குண்டான ஒரு வாய்ப்பும் ஒரு உத்வேகமும் இருந்தா, இப்ப நம்ம ஒரு 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் ரிஸ்க் எடுக்கலாங்க. 1 கோடி ரூபாய் வரும். இப்ப நம்ம கேபிஎன்ல கூட இதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்யலாம். இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து எத்தனையோ தான தர்மங்கள் பண்றோம். இப்ப நம்மனால வந்து நிறைய பேர்னால வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் இதுக்காக கொடுத்துட்டு நான் நல்ல காரியம் நடந்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் நம்மள இருப்போம். நீங்க கேபிஎன்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஃபண்டு, ஆனா அது ஒரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு பண்ணணும். நகரத்தார்ல வந்து அந்த மாதிரி இருக்கு. அவங்களோட கலந்துரையாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளாதாரம் அதெல்லாம் பத்தி இருக்கு. நம்ம ஆடிட்டர் அழகிரிசாமி அண்ணா இருக்காங்க, இந்த உங்களோட இருக்காங்க. நீங்க இதுக்கு ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணிட்டு, நம்மளையே நிறைய இப்போ இதுல வந்து அதாவது பாஸ்டன் கன்சல்டிங் குரூப்ல, ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்ல இதுல எல்லாம் ஒர்க் பண்ற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம வந்து கன்சல்டண்டா இருக்காங்க. நம்ம கேட்கறது வந்து ஐடியாஸ். அந்த ஐடியாஸை வந்து வெட் பண்ணணும். அந்த ஐடியாஸ் இன்வெஸ்டபிள் ஐடியாவான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலுங்க கண்டிப்பாக சாத்தியம். இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா, ஏன்னா எடுத்த உடனே வந்து நான் எனக்கு 15 லட்சம் ரூபா கொடுங்க, இல்ல 2 கோடி கொடுங்க, 50,000 கொடுங்க, அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ மனசுல தோன்றது ஒரு சில துறைகள், இப்ப விவசாயம் சார்ந்த ஒரு என்டர்பிரனர்ஷிப், விவசாயத்தை நோ மோர் இட் இஸ் அக்ரிகல்ச்சர், இட் இஸ் அக்ரி பிஸ்னஸ் சொல்றாங்க. அக்ரிய பிஸ்னஸா பண்ண நினைக்கிறவங்களுக்கு தேர் கேன் பி அசிஸ்டன்ஸ். அதுக்கு நம்ம நிறைய பேர் வித்தகர்கள் இருக்கிறாங்க நம்ம கிட்ட. அது மாதிரி இப்ப டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஏதோ ஒரு 5 ஏரியா எடுத்துக்கலாம். இந்த 5 ஏரியாவில் நம்ம பண்றோம்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அது நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து யோசிச்சு கேபிஎன்ல கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கலெக்டிவா தான் செய்ய முடியுங்க. ஒருத்தர் செஞ்சா என்ன பெராமீட்டர்ல கொடுக்கறது. இப்போ நாங்க எங்க குல கோயில்ல வந்து நாங்க வந்து இந்த 2 கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறோம். விவசாயத்தை பத்தி எங்க அட்டவணை அனுமன்பள்ளி கிராமத்துல 3760 ஏக்கர் பூமி இருக்கு. 1760 ஏக்கர் அதுல வந்து வயல்காடு, 2000 ஏக்கர் வந்து அதுல வந்து மேட்டாங்காடு. எத்தனை பேர் படிச்ச பசங்க, எத்தனை கிணறு இருக்கு, எத்தனை போர்வெல் இருக்கு. நம்ம கிராமத்துல எல்லாருமே எல்லா வீடுமே ரொம்ப சிறப்பா இருக்கணும்னா என்ன செய்யணும். இது எல்லாமே வந்துங்க அங்கங்க நீங்க வந்து இது வந்து ஒரு லார்ஜர் அம்பர்லா ஆர்கனைசேஷனா இருந்துட்டு கேபிஎன் கேன் கனெக்ட் வித் ஈச் டெம்பிள். நான் சொல்ற 300 கோவில்கள்லையும் நீங்க இதை வந்து எடுத்து பேசுறதுக்கு கண்டிப்பா தகுதியான நபர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரே கூட்டமா அதை செய்ய முடியாது. இந்த கோவில் நான் ஏன் சொல்றேன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பையனோட பின்புலம் என்ன, அவரோட நடவடிக்கை என்ன, அவர் என்ன மாதிரி தன்மையானவர், இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்லா சிந்திச்சு செஞ்சோம்னா நிச்சயமா இது வந்து சாத்தியம்ங்க. நம்ம இனத்து மக்கள் பெருசா வரலாம், எல்லா தொழிலையும் வரலாம். அது மாதிரி எனக்கு மனசுக்கு படுது. மிக்க நன்றிங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, இதை சார்ந்த கேள்விதானுங்க அது. அதாவது நாங்க வந்து சிறு தொழிலாக நாங்க வந்து கட்டிடக்கலை மற்றும் ஆர்கிடெக்ட், எலக்ட்ரிக்கல் சப்ளை, இந்த மாதிரி பல தொழில்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு நம் யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வாறு வாழ்வில் முன்னேற உங்களிடம் சிறு ஒப்பந்தங்களோ அல்லது தொழில் வாய்ப்பையோ எப்படி உங்களிடம் பெற்று நாங்களும் ஊக்கம் பெற்று வாழ்வில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதாவது இதுல என்னோட அனுபவங்க, எங்களோட நியரஸ்ட் சைட்டே 370 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. லாங்கஸ்ட் சைட் வந்து இப்ப ரூர்கேலா 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட நண்பர்கள் நம்மளோட எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வந்தோன்னே என்னோட நண்பரோட தாய்மாமா ஒருத்தர் சொன்னாரு, ஒடக்காணிலேயே வேலை கிடைக்கும்னா அவங்கள படிக்க வச்சோம், போய் பாம்பேக்கு போய் வேலையை தேடுங்கப்பா, எங்காவது போய் பொழைக்க பாருங்க அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, காலையில வீட்டுல சாப்பிடணும், முடிஞ்சா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகணும், நைட்டும் வீட்டுல சாப்பிடணும்.
ஆனா தொழிலையும் பெருசாகணும். இது வந்து நீங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு வரைமுறைகள். அதையெல்லாம் தாண்டி அதற்குண்டான லெவல்ல தயாரானா பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிபிகேஷன்ஸ் கண்டிப்பா யூஆர்சியில என்ன வாய்ப்பு இருக்கோ. இது வந்துங்க என்னன்னா, ஒரு சில நேரத்துல என்னோட அனுபவத்துல சொல்றேன், நான் என் இனத்தை சேர்ந்த மனிதர்களுக்கு தான் இந்த வேலையை கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து நீங்க தகுதியானவங்க 4 பேர் இருக்காங்கன்னா நம்ம இனத்தை சேர்ந்தவர்களா இருந்து அவங்க ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு மென்டார் மாதிரி இப்ப நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க, இந்த 3-4 சர்வீசஸ் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து எல்லா நேரமும் ஐ எம் அவைலபிள். ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல ஒரு தடவை கூப்பிட்டாலும் நான் திருப்பி கண்டிப்பா பதில் சொல்லுவேன். நேர்ல வந்தா ஐ வில் கனெக்ட். இப்ப நான் கொஞ்சம் அதிகமா டெக்ஸ்ட் வேலையில் என்னோட அது ஒரு வித்தியாசமான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புனால என்னோட மகன் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நீங்க அதை பாருங்க, நான் என்னோட நம்ம டிவிஷன் வேலையை நான் பாக்குறேன்னு. ஸோ அதிக நேரம் அங்கதான் இருப்பேன். நீங்க அங்க வந்தா என்ன பார்க்கலாம். பார்க்கும் பொழுது நிச்சயமா நான் வந்து ஒரு 2 மணி நேரம் உங்களோட எப்படியெல்லாம் இருக்கலாம், என்ன பண்ணலாம், நான் நீங்களாக இருந்தால் என்ன செய்வேன் என்று சொல்கிறேன். நிச்சயமா உதவி செய்வேன். அருமையான பதில் கொடுத்திருக்கீங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. கரோனாவிற்கு பிறகு நமது கட்டிட தொழில் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் அனலைஸ் பண்ணதுல சிறப்பாக இருக்குங்க, மிக சிறப்பாக இருக்குங்கிறதா என்னோட பதில். அது எப்படின்னா, இப்ப நாங்க வந்து இப்ப இன்னைக்கு தேதிக்கு வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி 11 மாநிலத்துல வேலை செய்யறோம். நான் வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு, இது ஒரு பாம்பே பேஸ்டு ஒரு நாங்கெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் அமைப்புல சேர்ந்து ஒரு 6 நிறுவனங்கள், யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன், எல்என்டி, சப்பூர்ஜி, அப்கான்ஸ், காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் டாடா ஹவுசிங், டாடா ரியாலிட்டி எல்லாரும் சேர்ந்து அதில் நான் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கேன். 5ஆம் தேதி அதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் நடந்தது. எல்லாருமே சொல்றது என்னன்னா, இப்போ இந்தியா வந்துங்க 114 லட்சம் கோடி. நீங்க எல்லாரும் நினைக்கலாம் அது ஏதோ பேப்பர்ல சொல்றாங்க அப்படின்னு. இல்லாமல் அது உண்மையாகவே நடக்க போகுது. நாங்க வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அட் எனி மொமெண்ட் ஒரு 2000 கோடிக்கு டெண்டர் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். கையில 1800 கோடிக்கு வேலை இருக்கு. இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, சில ஏரியாவில் இப்ப நீங்க வந்து ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும் அது ரிவைவ் ஆகுறது. பட் அது இல்லாம வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸோ மற்றது எல்லாமே வந்து இந்த துறைக்கு வந்து கட்டுமான துறை அப்படின்னு மொத்தமா பார்த்தா கொஞ்ச நாளைக்கு ஒருவேளை நீங்க பாக்குற இடத்துல உங்களுக்கு வந்து டக்குன்னு வாய்ப்பே குறைஞ்சா கூட டோன்ட் ஹெசிடேட், go and join with some large enterprise or organization, learn something new. இப்போ நான்லாம் சாதாரணமா வந்தோம், அந்த காலத்துல படிக்கும்போது சிவில் இன்ஜினியரிங்னா வீடு கட்டுறதானோ அப்படின்னு நினைச்சோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்களே இது என்ன. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தனை ரயில்வே, இத்தனை நேஷனல் ஹைவே, மெட்ரோ ரயில் வருது, இந்தியா முழுக்க மெட்ரோ வருது. ஆனா என்னன்னாங்க, கண்டிப்பா போய் நம்ம வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்க அந்த சூழ்நிலையில நம்ம வந்து நம்மை ஈடுபடுத்தி கொண்டு, சுவாமிஜி எல்லாம் எத்தனையோ இடத்துக்கு பிரயாணம் பண்ணியிருப்பாங்க. அங்க போனா என்ன சுகம், நம்ம தங்குற இடம் எப்படி இருக்கும், படுக்கை எப்படி இருக்குன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. போன காரியம் என்ன, அங்க யாரை பார்க்கணும், என்ன கருத்தை சொல்லணும்னு நினைச்ச மாதிரி நீ லீவ் யுவர் கம்ஃபர்ட்ஸ், கம் அவுட், அவர் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு த்ரைவ் வெல். இதுதான் எங்களோட அனுபவம். இன்னைக்கு நாங்க பேசும் பொழுதுமே நாங்க சொன்ன விஷயம் அதுதான். இந்த சூழ்நிலையிலும் நமக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு தொய்வு. நிச்சயமா வந்து இது ஒரு சின்ன ஒரு என்னன்னா இதுவும் கடந்து போகும் மாதிரி ஒரு சின்ன பிரேக்குங்க. இதுல நம்மளே வந்து நம்ம எல்லாரும் உள்நோக்கி பிரயாணம் பண்ணி நீங்க என்ன செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்கன்னு பார்த்துட்டு, ஒருவேளை நிறைய ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ் இதனால வரலாம், ஒரு சில கட்டடங்கள் மாறி புதுசா வரலாம், ஆல்ட்ரேஷன்ஸ் வரலாம். அப்படிதான் நான் பாக்குறேங்க. கொஞ்ச நாள்ல வந்து மீண்டும் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 சார்ந்த தொழிலுக்கும் தொய்வு என்றும் வராது. அது ஒரு தற்காலிகமாகத்தான் இருக்குங்கிறது எங்களோட ஒரு நம்பிக்கை. அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கடைசியான ஒரு கேள்வி, மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. அதாவது கட்டிடத்துறையில நான் பல வருடங்களா அனுபவத்தில் இருக்கிறேன். இந்த கட்டிடத்துறையில நம்மளுக்கு எதிர்பாராத விதமாக விலைவாசி திடீர்னு ஏறுது, நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்க பட்சத்துல நம்மளுக்கு நிறைய இழப்புகள் தான் வருது. அதை மீறி நம்ம எப்படி சமாளிக்கிறது, நீங்க எப்படி வெற்றி அடைஞ்சீங்க, உங்களுடைய ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. அதாவதுங்க, நேர்மைங்கிறது நான் கூட சில நேரம் சொல்லுவேன், அனுமன் மாதிரி நெஞ்சை பிளந்தா காண்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இப்ப
இப்ப நாங்க வந்து நேதாஜி அப்பேரல் பார்க் பண்ணும் பொழுதுங்க ஒரு சவாலான ஒரு பொறுப்பு அது. சதுர அடிக்கு 316 ரூபாய் கான்கிரீட் கட்டடம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்த பொறுப்பை திரு சக்திவேல், திரு புரேந்துரை, ஈஸ்ட்மேன் சந்துரு, அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து இந்த பொறுப்பை இவங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய பேர் அப்பவும் எல்என்டி எல்லாம் வந்தாங்க. இவங்க வந்து ஒரு நம்பிக்கையானவங்க, நம்ம இவங்கள்ட்ட ஏமாற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலை கொடுத்தாங்க. அப்ப அது வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஸ்டீல் பிரைஸ் வந்து 19,000 26,000 ரூபாய் ஆச்சு. 6,000 டன் ஸ்டீல் அதுல. அதே மாதிரி கிட்டத்தட்ட அது வந்துங்க ஒரு லட்சக்கணக்கான மூட்டை சிமெண்ட் வாங்கணும். சிமெண்ட் விலையும் ஏறி இருந்தது. வேலை நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அன்போடு அவங்களும் வந்தாங்க, எங்க வேலையெல்லாம் பார்த்தாங்க. அந்த உறவுங்கிறதே ஒரு உன்னதமான ஒரு கிளையண்ட் அண்ட் கான்ட்ராக்டர் ரிலேஷன்ஷிப்னா அவ்வளோ அருமையா இருந்தது. அந்த நேரத்துல வந்து இந்த விலை ஏற்றத்தை பத்தி நாங்க அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு இதுல நஷ்டமாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க, பிரசன்டேஷன் மாதிரி கேட்டாங்க. 2 மணி நேரத்துல அவங்க அதற்குண்டான ஒரு விலை உயர்வை செய்து கொடுத்தார்கள். இது எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். அந்த மாதிரி நிறைய இடத்துல இப்ப பன்னாரி அம்மன்ல வேலை செஞ்சப்பவும் சரி, நம்ம வந்து ரொம்ப ஏன்னா நீங்க வந்துங்க இந்த கான்ட்ராக்ட் ஒத்துக்கும் போதே தெரியும். அப்பா சொல்லுவாங்க, நம்ம தப்பா 1 ரூபாய் கூட வாங்கிடக்கூடாதுப்பா. அவங்களுக்கு இதை பத்தி யூகிக்க தெரியல. அவரோட வார்த்தை சொல்லுவாரு, அசியூம் பண்றது தெரியலைங்கிறது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, யூகிக்க தெரியலைங்கிறதுக்காக நீ நினைச்சபடி ரேட்டை வாங்கிடக்கூடாது, கரெக்டான ரேட்டு தான் நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு தெரியுங்க, நம்ம ஏமாறுறோமா ஏமாற்றப்படுகிறோமா எல்லாமே நம்ம உள்ளத்துக்கு தெரியும். எனக்கு தெரிய yes, we have lost money in several projects, but that doesn't mean that we have not learned something. அவங்க வந்து அதை சொல்லுவாங்க. நீங்க அதையே எப்பவுமே நினைக்காம ஒரு சில நேரம் இப்ப எல்லாம் என்னன்னா, அந்த கான்ட்ராக்ட்லயே பேசிக் பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். என்ன விலைக்கு இந்த பொருள் எல்லாம் யூகிக்கிறோம். ஏன்னா சிமெண்ட், ஸ்டீல் ஒரு 4-5 ஐட்டத்தை சேர்ந்தா அது 60% கட்டிடத்துல வந்துடும். இந்த 60 விழுக்காடு இருக்கிற பொருள்களை நான் இந்த விலையெல்லாம் வச்சுதான் உங்கள்ட்ட இந்த ரேட் சொல்லி இருக்கிறேங்க. இதுல ஒரு மினிமம் இன்க்ரீஸ், மினிமம் சேஞ்ச் வந்தா என்னால சமாளிச்சுக்க முடியும். அதே மாதிரி டாக்ஸ், இப்ப ஜிஎஸ்டியோ மற்ற விஷயங்களோ இது மாதிரி நான் அசியூம் பண்ணியிருக்கேன். இதுல மாற்றம் வந்தா நீங்க வந்து எனக்கு அதை வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். ஹவு டு யூ என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட் வித் யுவர் கிளைண்ட் மேக்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ். அது வந்து நீங்க வந்து கரெக்டா பேசிட்டு அனைமா இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வந்துடணும். மிகவும் அருமையான ஒரு பதில். நம்மளுடைய மக்களுக்கு சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. கடைசியான ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வியை கேட்டே ஆகணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. வாழ்க்கையில் முன்னேற உங்களோட தாரக மந்திரம் என்ன? நாங்க அதை கடைபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க வழி கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுய ஒழுக்கம், கடின உழைப்பு. நான் நினைக்கிறது வந்து பெரியோரை மதித்தல். கூடவே எனக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, நான் வந்து யாருக்கெல்லாம் சின்ன வயசுல வேலை செஞ்சனோ அல்லது எல்லார்ட்டையுமே என்னால ஒரு கார்லயே சில இடத்துல நான் போய் வந்து இந்த கெத்தா போய் போர்ட்டிகோல எனக்கு இறங்கவே மனசு இருக்காது. கொஞ்சம் தூரமாவே நிறுத்தி இருப்பா அப்படின்னு சொல்லுவேன். பணிவு அப்படிங்கிறதும் நான் வந்து என்னோட வெற்றி காரணம் சொல்லுவேன். சுய ஒழுக்கம் நான் சொல்றதுங்க, எல்லா நேரமே சில நேரம் மனைவி கிட்ட தான் நிறைய திட்டு கிடைக்கும். நீங்க என்ன எல்லா நேரம் பார்த்தா ஒரே அப்படியே ஒரு அலர்ட்டாவே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புக்கு வரும் பொழுதுங்க நம்மளால அதை தவிர குறைவா இருக்க முடியாது. நான் அவங்கள்ட்ட கேட்பேன், நீ எப்பவாவது ரிலாக்ஸ்டா இருந்திருக்கிறியா அப்படின்னு. எப்படி இருக்க முடியும், எல்லா நேரம் எல்லாம் நடந்தாகணுங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி நான் சொல்லுவேன், உன் கண்ணுக்கு முன்னாடி நடக்கலாமா, ஆனா நான் பொறுப்பெடுத்திருக்கிற விஷயம் எல்லாம் சரியா இருக்கணும்னா அலர்ட்டா தானே இருக்கணும் அப்படிங்கிறது. அதைத்தான் நான் வந்து ஒரு சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறேன். கடின உழைப்புங்கிறது எந்த நேரம் வேணாலும் என்ன வேலைக்கு வேணாலும் போகக்கூடிய அளவுக்கு உடம்புலையும் மனசுலையும் ஒரு உற்சாகம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு புதுமையான விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்கணுங்க. ஒன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தா எனக்கு தெரிய வந்து. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க, ஒரே ஒரு துறையிலேயே உங்களோட முழு நேரத்தையும் செலவு பண்ணி எனக்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா சில நேரம் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இப்போ சோசியல் ஒர்க் பார்க்கறதே ஒரு என்டர்டைன்மெண்ட். காலேஜுக்கு போய் அதை பார்த்தா அது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸோட பழகிறது. வேற ஏதாவது ஒரு வேலை ஆன்மீகத்துக்கு போனா அங்கேயும் ஒரு கற்றுக்கொள்ளுதல். அந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளின் நம்மளுக்குன்னு இருந்ததுன்னா நிச்சயமா வந்துங்க நமக்கு வந்து அது இட் வில் ஸ்ட்ரென்தன் அஸ். நமக்கு வந்து அது சில நேரம் ஒரு இடத்துல தொய்வா இருந்தா
இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அங்க எல்லாரும் சேர்ந்து ஆஹா ஓஹோன்னு நம்மளை ஒரு உற்சாகப்படுத்தி பாராட்டி பேசும்பொழுது இந்த சோகமெல்லாம் அதுல மறந்துடும். ஸோ அப்படிதான் நம்ம வந்து இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. மிக மிக அருமையான உரை. 1.5 மணி நேரங்களாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சாதித்த சாதனைகளையும் அது எப்படி சாதிச்சீங்கன்னு உங்களுடைய மனதிலிருந்து ஆள் மனதிலிருந்து நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. மிக்க மிக்க இந்த அருமையான உரையையும் உங்களுடைய வெற்றி சாதனையையும் மக்களுக்கு, நம் கொங்கு சொந்தங்களுக்கு தெரியப்படுத்தியதற்கு